அனைவருக்கும் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, பாருங்க, இப்போ இந்த புது அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த புது அப்டேட்ல நம்ம ஆரம்பத்தில் அலைஸ் ப்ளூவோட கீஸ்ல என்ட்ரி பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த அப்டேட்ல எதுவுமே என்ட்ரி பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் வந்து ஆப்ஷன் ஸ்டார் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா போதும். பாருங்க, இப்போ இன்னைக்கு காலையில நம்ம 26,300 இருந்துச்சு. சரிங்களா? அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆனது என்ன பண்றோம், அந்த ஸ்ட்ரைக்ஸை சேஞ்ச் பண்றோம். அப்போ 25,700 அப்படிங்கிறது நம்ம கால் செல்ல. எப்போ 25,700 ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்து என்ன கொடுக்கணும், அடுத்த மந்த் கொடுத்துட்டீங்களா? இப்போ நீங்க சப்போஸ் இன்னமும் ஃபில்டர் பண்ற மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், சின்னு கொடுத்தீங்கன்னா கால் ஆப்ஷன். ஓகேங்களா? பாருங்க, இப்போ இந்த சஜஷன் வரணுங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து புட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபெச் ஃபுல் சார்ட். ஓகே, பாருங்க, நார்மலா இந்த அப்டேட் எதுவுமே என்ன பண்றோங்க, ஜஸ்ட் ஷோ அவுட் பபிள்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணா என்ன ஆகும், நமக்கு இந்த மாதிரி சார்ட்ஸ் அப்பியர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க, நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேங்க. ஓகே, பாருங்க, இப்போ இந்த டாப்ல இருக்கு இல்லைங்களா, இந்த டாப்ல 25,700 ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஃபெப், அடுத்து என்னது இந்த வீக் கான்டாக்ட், ஓகேங்களா, தேர்ட் ஃபெப், அடுத்து ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிரைஸ் சார்ட், அடுத்து செகண்ட் ஸ்டாடல், அடுத்து தேர்ட் தான் இந்த எஸ்டிஆர் இண்டிகேட். சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் ஸ்டார் எப்படி நம்ம பார்க்கறது? சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, எதுக்காக ஆப்ஷன் ஸ்டார் பார்க்கணும்? இப்போ நார்மலா இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே பிரைஸ் பேஸ்ட் இண்டிகேட்டர். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் இதை கொண்டு வர்றோம். இதைத்தானே சொல்றேங்க, ஆர்டர் ஃப்ளோ. இது வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த சைட் பொசிஷன் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஒர்க் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நமக்கு பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்களோ அதை பார்த்துட்டு அந்த சைட் பொசிஷன் வைக்கிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து 2 டூல் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ்வி. ஓகேங்களா? எம்எஸ்சிங்கிறது மல்டி ஸ்டாடல் விவேப் அனாலிசிஸ் சிஸ்டம். இதுல வந்து 5 ஸ்ட்ரைக் பிரைஸ். நம்ம இப்போ அட் த மணி 25,700 கால் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, நமக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா 2 ஏடிஎம். சரிங்களா? அதான் அட் த மணில 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கிறோம், அவுட் ஆஃப் த மணில 2 ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகேங்களா? நம்ம 25,700 என்னதுங்க, அட் த மணி. அட் த மணி, அடுத்து இந்த மணி, அப்புறம் அவுட் ஆஃப் த மணி. இதே தான் என்ன பண்றோம், நம்ம வந்து புட் சைட்லயும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம கால் ஆப்ஷன்ல இருக்கு, 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் புட் ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான இண்டிகேஷன் எதுங்க, நம்ம எம்எஸ்சியில் ஒன் சைடு ஃபுல்லா கிரீன், ஒன் சைடு ஃபுல்லா ரெட் இருக்கணும். சரிங்களா? அப்படியே என்ன அர்த்தம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் 5 ஸ்ட்ரைக் பிரைஸும் பை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நார்மலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ அட் த மணியில் இருக்கும் 25,700 அப்படிங்கிறது அட் த மணி. சரிங்களா? அட் த மணியில நம்ம இருக்கிறப்போ அவுட் ஆஃப் த மணி 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் கீழே இருந்தா என்ன அர்த்தங்க, 100 பாயிண்ட் அளவுக்கு மொமெண்டம் ஆகும்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை எடுக்கிறாங்க. சரிங்களா? இருக்கிறதுலே மோஸ்ட் ரிஸ்கியான ஒர்க் என்னதுங்க, ஆப்ஷன்ல அவுட் ஆஃப் த மணியை பை பண்றது. சரிங்களா? இங்க பாருங்க, இங்க இருக்கிறது 25,700. இந்த சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் அட் த மணி. சரிங்களா? இந்த கால் சைட்லையும் நம்ம புட் சைட்லையும் ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ 25,700ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர் இருக்குது அட் த மணி. இதுக்கு கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் என்ன சொல்லணுங்க, இந்த மணி கால் ஆப்ஷன். இதுக்கு மேல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், அது 25,750 800 எல்லாம் என்னதுங்க, நமக்கு வந்து ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன். இதுக்கு நேர ஆப்போசிட் புட் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய 25,700 இந்த புட் ஆப்ஷன் நமக்கு அட் த மணி. இங்க இருக்க 650 600 அப்படிங்கிறது நமக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். அப்ப 25,750 800 அப்படிங்கிறது நமக்கு இந்த மணி ஆப்ஷன்ஸ். சரிங்களா? எதுக்காக ஒன் சைடு ஃபுல்லா கிரீன், ஒன் சைடு ஃபுல்லா ரெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படித்தான் பொசிஷன் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு மொமெண்டம் வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு சைடு ஃபுல்லா பை பண்ணிட்டு ஆப்போசிட் சைடை செல் பண்றாங்க. சரிங்களா? அப்படி பண்ணாது என்ன கிடைக்கும், அங்க ஒரு மொமெண்டம், அங்க ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் இயங்குறது எதால இயங்குது, இம்பேலன்ஸால இயங்குது. அந்த இம்பேலன்ஸ்ங்கிறத நமக்கு வாய்ப்பு. சரிங்களா? எந்த இடத்துல பை பண்றாங்க, எந்த சைடு செல் பண்ணியிருக்காங்க, அந்த இம்பேலன்ஸ் நமக்கு புரிஞ்சா என்ன பண்ணலாம், நம்ம அந்த சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ என்ன ஆகுது, நம்ம கால் சைடு ஃபர்ஸ்ட் 2 கிரீன் டாட் இருந்தது, இப்போ 3 கிரீன் டாட்டா மாறுது. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் இப்போ நம்ம கால் சைடுல கொஞ்சம் பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்சி பிரகாரம் நம்ம எந்த சைடு பை பண்ண முடியுங்க, இப்போ எம்எஸ்சி பார்த்துட்டீங்க, நமக்கு வந்து கால் சைடில் நமக்கு வந்து 4 கிரீன் இருக்கு. சரி, 5ல் 4 இருக்கு. சரிங்களா?
ஆப்போசிட்ல புட் சைடுல 5மே அங்க ரெட் இருக்குது. சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்க? கால் சைடு மொமெண்டம் இருக்கு. வெரி குட். பாத்தீங்கன்னா வந்து கால் சைடு அங்க மொமெண்டம் இருக்கும். அங்க வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி புட் சைடு ஃபுல்லா ரெட் என்ன தோங்க? அங்க ஃபுல்லா செல் எடுத்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து எடுத்துட்டாங்க. சரிங்களா? எடுக்க போறது இப்போ அந்த பொசிஷன் அவங்க செல்லிங்ல இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம ஆப்ஷன் பையர். சரிங்களா? இப்ப போய் புட் ஆப்ஷன் எடுக்க முடியுமா? எடுத்தா என்ன ஆகுங்க? இப்ப நீங்க புட் ஆப்ஷன் எடுத்து என்ன ஆகும்? புட் ஆப்ஷன் 0 ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப வந்து எந்த சைடு பை எடுக்கணுங்க? ஆப்ஷன் சார். ஓகே. இப்ப நீங்க வந்து பை எடுக்கிறதா இருந்தா புட் ஆப்ஷன் சைடு எடுப்பீங்களா? இல்ல கால் ஆப்ஷன் சைடு எடுப்பீங்களா? கால் ஆப்ஷன். கரெக்ட். அப்போ இருக்கிறது 2 ப்ராடக்ட் தாங்க. என்னதுங்க? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இதுல எது எடுக்கணும்னு சொல்லிருச்சுங்களா? சார். ஓகே. இது நமக்கு இது இது நமக்கு கிளியரா இருக்குது இல்லீங்களா? இந்த 2ல எது எடுக்கணும்ங்கிறது எம்எஸ்சி சொல்லிருச்சு. இருக்கிறதே 2 ப்ராடக்ட் தான். நீங்க ஸ்டாக் எடுத்தீங்கன்னா 4000 ஸ்டாக்ஸ் இருக்கு. 4000த்துல 2500 ஸ்டாக் மொமெண்டம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இந்த 2500 எப்ப நம்ம பார்த்து, எப்ப ட்ரேட் எடுத்து ஓகே எப்ப ப்ராஃபிட் பண்றதுங்க? புரியுதுங்களா? அதெல்லாம் நடக்காத காரியம். அத என்ன பண்ணிடலாம்? அது லாங் டெர்முக்கு விட்டுருங்க. சரிங்களா? இப்ப நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் ட்ரேட் பண்றோம். இந்த ஆப்ஷன்ல இருக்கிறதே 2 தான். ஒண்ணு என்னதுங்க? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். மார்க்கெட் ஏறும்னு நினைச்சா கால் ஆப்ஷன் பை பண்றோம். மார்க்கெட் இறங்கும்னு நினைச்சா என்ன பண்றோங்க? அங்க புட் ஆப்ஷன் பை பண்றோம். இந்த ஏறுறதும் இறங்குறதும் நம்ம கையில கிடையாது. கரெக்ட்டுங்களா? யாரோட கண்ட்ரோல் இருக்குதுங்க? இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி ப்ராஃபிட் பண்றதுங்க? அப்ப என்ன பண்றோம்? இன்ஸ்டிடியூஷன் டீகோட் பண்றோம். எப்படி டீகோட் பண்றது? அதுக்காக எம்எஸ்சி டேபிள் இருக்கு. அதுல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ். நம்ம வந்து என்ன பண்றோங்க? அட் த மணி, இந்த மணி, அடுத்து அவுட் ஆஃப் த மணி. நம்ம 3யும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு, அது என்ன பண்றோங்க? 5 ஸ்ட்ரைக் பிரைஸா பிரிச்சு அதுல வச்சிருக்கோம். இதுல நீட்டா என்ன சொல்லுதுங்க? நம்ம எந்த சைடு எடுக்கலாம்? நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இந்த 2ல எது எடுக்கணும்னு சொல்லிருச்சு. கரெக்ட்டுங்களா? இனி அடுத்து நமக்கு என்ன தேவைங்க? எந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் எடுக்கணுமா? புட் ஆப்ஷன் எடுக்கணுமாங்கிறத இந்த சாஃப்ட்வேர் அனலைஸ் பண்ணி சொல்லிருச்சு. கரெக்ட்டுங்க. என்ன சொல்லிருச்சுங்க? நீங்க வந்து கால் ஆப்ஷன் சைடு மட்டும் எடுங்கன்னு சொல்லிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோங்க? நம்ம கால் ஆப்ஷன் சைடு தான் எடுக்கணும். பாருங்க அப்படியே வந்து அந்த இடத்துல பை வந்தா நீங்க இங்க இருந்து ரிவர்சல் ஆச்சுங்களா? 4 கேண்டில் கன்டினியூஸ் பை ஆகுது. சரி இதெல்லாம் எப்படி தெரியுது? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சைடு பை ஒரு சைடு செல் பண்ணிட்டாங்க. அப்ப புட் ஆப்ஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 0 நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். அப்ப பை எடுத்தா எங்க எடுக்கணுங்க? கால் ஆப்ஷன் மட்டும் தான் பை எடுக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த எம்எஸ் என்ன சொல்லுது? எந்த சைடு எடுக்கணும்னு சொல்லிருச்சு. அடுத்து எஸ்டிஆர் இந்த இண்டிகேட்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த செகண்டா இருக்கிற இண்டிகேட்டர். நீங்க சார்ட்ட லோட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் சார்ட் இருக்கு. செகண்ட் ஸ்ட்ராடல். இந்த தேர்டா ஒரு இண்டிகேட்டர் இருக்கு பாருங்க. இந்த சைட்லயே லெஃப்ட் சைட்லயே மார்க் பண்ணிருக்க பாத்தீங்களா? எஸ்டிஆர். இதுதான் என்னதுங்க? நமக்கு வந்து கால் அண்ட் புட்டோட ஸ்ட்ரென்த். இது என்ன சொல்லுது இப்பங்க? இப்பவும் பை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. புரியுதுங்களா? இப்ப எம்எஸ்சி சொல்லுது, அவங்க வந்து பொசிஷன் இப்படி செட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து கால் ஆப்ஷன் சைடு மட்டும் எடுங்கன்னு சொல்லிருச்சு. சரிங்களா? அடுத்து எஸ்டி என்ன சொல்லுது? இந்த சமயத்துல எடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? சரி அது தெரியணும் பாத்தீங்களா? அதுக்காக எஸ்டிஆர். இப்ப எங்க என்ட்ரி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் கால் ஆப்ஷன். இப்ப எங்க என்ட்ரி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு இன்டூ மார்க் மாதிரி வருது பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க. இப்ப காலையில உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க பாருங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு நம்ம காலையில 2 லைனுமே 0க்குள் இருக்கு. அப்புறம் புட் ஆப்ஷன் மேல வருது. அதுக்கப்புறம் திரும்ப புட் ஆப்ஷன் லைன் எஸ்டிஆர் மேல வருது. அதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் ஆயிட்டு பாருங்க. இப்படி இப்படி தெளிவா மொமெண்டம் வருது பாத்தீங்களா? இந்த இன்டூ மார்க் வர்றப்ப தான் என்ட்ரி பண்றோம். எல்லா இன்டூ மார்க். இப்ப இந்த சைடு புட் சைடுல இன்டூ மார்க் இருக்கு. அப்ப புட் ஆப்ஷன் சைடு எம்எஸ்சி இருக்கான்னு நீங்க பார்க்கணும். இருந்தா என்ட்ரி பண்ணலாம். இல்லைன்னா என்ட்ரி பண்ணக்கூடாது. சரிங்களா? இதோட கரெக்டான ப்ரொசீஜர் என்ன? எஸ்டிஆர் 0க்கு மேல ஒரு லைன் இருக்கணும். 0 கீழ ஒரு லைன் இருக்கணும். ஓகே பாருங்க. இந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா? இங்க பாருங்க. இந்த மாதிரி எஸ்டிஆர் தெரியுது இல்லைங்களா இந்த இடத்துல? 0க்கு மேல ஒரு லைன் அப்படியே டிராவல் ஆகுது பாருங்க. 0 கீழ ஒரு லைன். இந்த பாருங்க. இந்த கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. வித்தின் 2 கேண்டில்ஸ்ல அழகான என்ன ஆகுதுங்க? பாருங்க. இந்த கிரீன் லைன் மேல போயிட்டே இருக்கு. ரெட் லைன் அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. ஓகே. இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்க? அட் த மணிய மொமெண்டம் பண்றதுக்கு முடிவு பண்ணி தான் அந்த மொமெண்டம் நடக்குது. கரெக்ட்டுங்களா? பாருங்க இந்த கேண்டிலோட எஸ்எல் வந்திருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் ஆச்சு இல்லைங்களா? இந்த கேண்டிலோட லோ வந்துச்சா? வரல இன்னும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காங்க? அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்க அப்படியே பை பண்ணி மேல வந்து புஷ் பண்றாங்க.
ஓகேங்களா? இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எம்எஸ்சி செக் பண்றீங்க. எம்எஸ்சி ஒரு சைடு இருக்கு. ஓகே. அடுத்து எஸ்டிஆர் பார்க்குறீங்க. எஸ்டிஆர் எங்க கிராஸ் ஆகுதோ அங்க தான் என்ன நடக்குதுங்க? ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் நடக்குது. நீங்க அப்ப என்ட்ரி பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க அந்த என்ட்ரி விட்டுட்டீங்க. அடுத்தது எங்க என்ட்ரி பண்ணலாம்? இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி வருது இந்த இடத்துல கிராஸ் ஓவர்ல. நீங்க பார்க்கல. சரிங்களா? அடுத்து வந்து ரொம்ப தூரம் மேல வந்துருச்சு. இப்ப உடனே போய் என்ட்ரி பண்ணலாங்களா? பண்ணக்கூடாது சார். ஓகே, பண்ணக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்? இந்த பிஓசி கொடுத்துருக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த மேல ஆமா கால் சார். பிஓசி இருக்கு பாத்தீங்களா? இந்த கால் பிஓசி அடுத்து புட் பிஓசி. இது என்ன சொல்லுதுங்க? இது மேக்ஸிமம் அங்க ட்ரேடர். கரெக்ட்டுங்க சார். மேக்ஸிமம் அங்க வந்து ட்ரேடர்ஸ் அதாவது எப்படின்னாங்க, நம்ம வந்து பை செல் உள்ள நடந்துகிட்டே இருந்தா கூட இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த அளவுக்கு எல்லா கேண்டில்லையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பை செல் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில கேண்டில்ஸ்ல பை செல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொசிஷன்ஸ அக்குமுலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம அதுக்கு மேல எடுக்கிறப்ப சீப் பிரைஸா இல்ல வந்து நம்ம வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குறோம்னு தெரியும் பாத்தீங்களா? ஓவர் பிரைஸா அண்டர் பிரைஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப சப்போஸ் இப்ப ரூ. 100 இருக்குது. சரிங்களா? இப்ப இந்த பிஓசி வந்து நமக்கு சொல்லுது வந்து ரூ. 50 சொல்லுது. இப்ப ரூ. 100 போய் நம்ம வந்து அந்த இடத்துல பை எடுப்போமா? 100 அந்த இடத்துல பிரைஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 50 பிஓசி இருக்கு. அப்ப போய் உடனடியா போய் நம்ம வந்து ரூ. 100 எடுத்தா என்ன பிரைஸ் தான் சொல்லாங்க? ரூ. 50 பெஸ்ட் பிரைஸ். ரூ. 100 அதிகம். ரூ. 50 அதிகம் கொடுத்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி இப்படி கன்சிடர் பண்ணீங்க. இப்ப ரூ. 50 இருக்கு. சரி, ரூ. 50 பிஓசி. ரூ. 20 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப அப்படியே மார்க்கெட் மேல வந்து நமக்கு ரூ. 35 கிட்ட இருக்குது. இப்போ 50, 35, 20 அந்த 50க்கு இருக்கிற பிரைஸ்ல என்ன பிரைஸ்ங்க? 50. இப்ப வந்து பிஓசி இருக்கு. சரிங்க. பிஓசி 50. 50க்கு மேல இருக்கிறது என்ன பிரைஸ்ங்க? ஓவர் வேல்யூ. சரிங்களா? 50 இருக்கிற அண்டர் வேல்யூ. அதாவது வந்து இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கங்க. இப்ப ரூ. 50 அப்படிங்கிறது நம்ம பிஓசின்னா 50க்கு மேல அப்படின்னா எதுக்கு நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கணும்? இப்ப ஒரு மார்க்கெட் போறீங்க. அங்க மார்க்கெட்ல வந்து ஆப்பிள் எல்லா ஆப்பிளும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ரூ. 50 வித்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு கடையில மட்டும் ரூ. 1000 வித்துட்டு இருந்தா ரூ. 1000 நம்ம வாங்குவோமா? பார்க்க மாட்டேன் சார். அதான் விஷயம். அதே தான் மார்க்கெட். இப்ப பிஓசி என்ன சொல்லுதுங்க? இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ சொல்லுது. இந்த பெஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப வந்து பெஸ்ட் பிரைஸ்ங்கிறது பாருங்க. இப்ப 122ன்னா அந்த 122 கிட்ட தான் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு மேல எடுக்கிறதுல என்னதுங்க? அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே இப்ப ஓவர் பிரைஸ். அப்ப எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? திரும்ப பிஓசி வரைக்கும் அந்த பிரைஸ் வருதான்னு பார்த்துட்டு என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? சார் அந்த பிஓசி பாயிண்ட் 122ல எடுத்தாக்கா 10% புக் பண்ணலாம் கரெக்டா சார்? ஆமா, கரெக்ட்டுங்க சார். ஓகே சார். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இன்டூ மார்க் வர்றப்ப நம்ம என்ன பண்றோங்க? அங்க ஒரு 10% புக் பண்றோம். நம்ம திரும்ப வரக்கூடிய எல்லா ரீஎன்ட்ரி பாயிண்ட் என்ன பண்றோங்க? அங்கிருந்து 5% கிடைச்சா கூட போதும். ஏன்னா திரும்ப என்ன பண்றோம்? நம்ம ரீஎன்ட்ரி தானே பண்றோங்க. ஆமா சார். ஓகேங்களா? அப்ப ரீஎன்ட்ரி வரப்ப என்ன பண்றோங்க? அங்க வந்து நமக்கு அதுல 5% கிடைச்சாவே போதும். ஓகே சார். சார் இப்ப பிஓசி வந்து 122ல இருக்கு. எஸ் சார். இப்ப மார்க்கெட் வந்து ரூ. 100 ரூ. 105 அந்த டைம்ல வந்து நம்ம எடுக்கலாம் ஸ்ட்ரைக் அந்த பிரைஸ்ல இருக்கும்போது. ஓகே. அதாவது என்ன பண்றோம் அப்படிங்க சார்? இப்ப நமக்கு பிஓசி கிராஸ் ஆனா மட்டும் எடுங்க. சரிங்களா? இத மட்டும் நீங்க நமக்கு தேவை அண்டர் வேல்யூ வேணா, அடுத்து வந்து ஓவர் வேல்யூஸ் நமக்கு வேண்டியது இல்ல. நம்ம என்ன பண்றோங்க? ஒரு பெஸ்ட் பிரைஸ் எங்க பிஓசி வருதோ அந்த இடத்துல என்ட்ரி பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சார் இந்த ஸ்கிரீன் பிஓசி வரல தாண்டுதானே சார். பாருங்க. சார் ஹலோ? ஸ்கிரீன் வரல சார். ஒரு நிமிஷம் செக் பண்றேங்க சார். ஓகே, ஒரே நிமிஷங்க சார். நான் செக் பண்ணிட்டு சொல்றேங்க. எஸ் சார். எஸ். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறது நமக்கு எம்எஸ்வி.
அடுத்து எஸ்டிஆர். இப்ப ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றோங்க, நமக்கு இன்டு மார்க் எங்க எஸ்டிஆர் கிராஸ் ஆகுதோ அங்க என்ட்ரி பண்றோம். சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்றோம், பெஸ்ட் பிரைஸ்ல என்ட்ரி பண்றோம். இப்ப சப்போஸ் மேல இங்க மொமெண்டம் ஆயிருச்சு, இங்க பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் என்ன ஆகுது, இங்க அப்படியே 0க்கு மேல போய்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த கால் ஆப்ஷன் ஷூட் அப் ஆயிருச்சு, 200 வரைக்கும் போகுது. அப்ப 200ல என்ட்ரி பண்ண முடியுமா? 200 என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன்னா இது பெஸ்ட் பிரைஸே என்ன சொல்லுதுங்க, 122 ரூபாங்கிறது பெஸ்ட் பிரைஸ் சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும், 200 ரூபாயில என்ட்ரி பண்றதை விட 122 வர்ற வரைக்கும் அங்க வந்து வெயிட் பண்ணணும். சரிங்களா? நம்ம ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு பொறுமை, அடுத்து நம்பிக்கை. ஓகேங்களா? நமக்கு அந்த இடத்துல பொறுமையா என்ன பண்ணணுங்க, இறங்கி வரணும், பாருங்க வெயிட் பண்ணி என்ட்ரி பண்ணணும். 200 ரூபாய்க்கு நீங்க அங்கேயே என்ட்ரி பண்ணீங்கன்னா நம்ம அங்கிருந்து 122 ரூபாய் வந்துருச்சு பாருங்க அந்த இடத்துல. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றோங்க, நமக்கு வந்து பிஓசி தாண்டி அது மூவ்மெண்ட் ஆயிருச்சு, ரொம்ப ஹை பிரைஸ்ல நீங்க பாக்குறீங்கன்னா இமிடியேட்டா என்ட்ரி பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த இடத்துல என்ன பண்றீங்க, அந்த பிரைஸ் திரும்ப புல் பேக் ஆக பார்த்துட்டு அந்த நம்ம பிஓசி கிட்ட வந்தா மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி சில கிளைண்ட் என்ன பண்றாங்க, பிஓசி அங்கிருந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கிறப்ப என்ட்ரி பண்ணக்கூடாது. நம்ம அந்த பிஓசி சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. சரிங்களா? அந்த சஸ்டெயின் ஆகுதுன்னு எப்படிங்க, இங்க பாருங்க, இப்ப இந்த கேண்டில் பாருங்க, இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, இப்ப கடைசியா வந்து என்ன இருக்குங்க, அந்த பிரைஸ் வந்து மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? பாருங்க, இந்த பிஓசி கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இப்ப சஸ்டெயின் ஆகுது. இப்ப நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்க வரும், இந்த ரீசன்ட் கேண்டில் ஸ்டாப் லாஸ் வரும். 67 ரூபாய் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். புரியுதுங்களா? அப்ப 122ல என்ட்ரி எடுக்கிறீங்க, 67 ரூபாய் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுமா? ஓகே, இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா அப்படிங்கிறது யாரை டிசைட் பண்ண முடியும், நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஏன்னா எல்லா ட்ரேடுக்கும் ஒரே மாதிரி ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து வைக்க முடியாது. சரி, ஆனா டார்கெட் 10% வைக்கலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுங்களா எல்லா ட்ரேடுக்கும்? ஒரே மாதிரி 5 ரூபாய் டார்கெட் நீங்க எஸ்எல் வச்சீங்கன்னா அடுத்த ஒரே கண்டில் ஹிட் ஆயிட்டு வெளியே வந்துடும். கரெக்ட்டுங்களா? நம்ம வந்து டார்கெட் பொறுத்த அளவுக்கு 10% ஃபிக்ஸடா வைக்க முடியும். ஸ்டாப் லாஸ் பொறுத்த அளவுக்கு ஃபிக்ஸடா வைக்க முடியாது. சரிங்களா? அதுக்காக என்ன பண்றோம், நம்ம ரீசன்ட் கேண்டில் இப்போ இந்த இடத்துல 122 ரூபாயில இப்ப நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப ஸ்டாப் லாஸ் எங்க வருதுங்க, 67 ரூபாங்க ஸ்டாப் லாஸ் வருது. இந்த 67 ரூபாய் என்னால எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இல்ல ஸ்டாப் லாஸ் சப்போஸ் இந்த ரீசன்ட்ல வெறும் 80 ரூபாயில தான் இருக்கு அப்படின்னா அப்ப நமக்கு எவ்வளவு ஸ்டாப் லாஸ், வெறும் 40 ரூபாய் ஸ்டாப் லாஸ். ஆனா இப்ப எடுத்தீங்கன்னா 60 ரூபாய் எஸ்எல் வருது. இந்த 60 ரூபாய் எடுக்க முடியுமான்னு நீங்க வந்து யோசனை பண்ணிக்கங்க. இல்ல எடுக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம், திரும்ப இன்னொரு லோ வந்துட்டு மேல போகும் பாத்தீங்களா, அப்ப நீங்க என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? பாரு, இப்போ ஒரு லோ வருது பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் மாதிரி வருது. இப்ப மேல போறப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டாப் லாஸ் 107க்கு நீங்க அங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க, அப்ப சிம்பிளா என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி நம்ம செக் பண்ணிக்கிறோம். எம்எஸ்சில கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் எது எடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுதுங்க, நமக்கு வந்து எம்எஸ்சி சொல்லிடுது. அடுத்து எஸ்டிஆர் என்ன சொல்லுதுங்க, எஸ்டிஆர் இப்போ நான் எதை வந்து பை எடுக்கலாம், அதான் இந்த சமயத்துல மொமெண்டம் இருக்கா. இப்ப இல்ல கால் ஆப்ஷன்ல என்ன ஆகுது, அது கால் ஆப்ஷன் எடுங்கன்னு எம்எஸ்சி சொல்லிருச்சு. இந்த சமயத்துல எடுக்கலாமா வேண்டாம்னு முடிவு பண்றது எஸ்டிஆர். எஸ்டிஆர் பொறுத்தளவுக்கு 0க்கு மேல ஒரு லைன். இப்ப அந்த இடத்துல கால் ஆப்ஷன் எம்எஸ்சி சொல்லுச்சுன்னா இங்கேயும் நமக்கு என்ன இருக்கணும், கிரீன் லைன் 0க்கு மேல இருக்கணும். இப்ப அந்த இடத்துல எம்எஸ்சி கால் ஆப்ஷன் சொல்லுது. ஆனா எஸ்டிஆர் வந்து ரெட் லைன் மேல தான் என்ன பண்ணலாங்க, என்ட்ரி எடுக்க கூடாது. ஓகேங்களா? நமக்கு தேவை எம்எஸ் எஸ்டிஆர் சேம் சைடு இருக்கு. இதான் ஆரம்பத்துல இருந்து 1.5 வருஷம் சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்றேங்க, எம்எஸ்சி எஸ்டிஆர் சேமா இருந்தா என்ட்ரி பண்ணலாம். ஆப்போசிட் என்ட்ரி பண்ண வேண்டாம். அதுல எப்ப நடக்கும், நமக்கு வந்து மார்க்கெட் ட்ராப்பா இருக்கு, நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கு, அடுத்து வாலட்டில் ஆகுன்னு என்ன நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். சரி, இதுவே வாலட்டிலா இருந்து என்ன நடக்கும், 2 சைடுமே கிரீன் இருக்கும். சைட்வேஸா இருந்ததுன்னா 2 சைடு ரெட் இருக்கும். பாருங்க, இப்ப எம்எஸ்சி ஃபுல்லா கிரீன் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அடுத்து எஸ்டிஆரும் நம்ம கிரீன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த பிஓசிய நமக்கு டச் ஆகுது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்ப ரீசன்ட் கேண்டிலும் நீங்க எஸ்எல் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ரிஸ்க் இல்லாம இருக்குமா, ரிஸ்க் இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம என்ட்ரி எடுக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா என்ன பண்றோங்க, ரீசன் அப்ளையே இருக்கிறப்ப ரீசன்ட் கேண்டில் லோ எவ்வளவு வந்துச்சு, 67. அப்ப 67 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த 20 ரூபாய் ரிஸ்க் எடுக்கலாம்லங்க. ஓகேங்களா? இப்ப 122 ரூபாய்க்கு மேல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வருதுங்க, 107 ரூபாய் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன வரை டவுட் இருந்தா கேட்கலாம். சார் எம்எஸ்வி வாங்க. எஸ் சார், எஸ். எம்எஸ்வி சார், இப்ப புட் சைடுல வந்து ஓடிஎம்ல வந்து இந்த ரெட் மார்க் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் இண்டிகேட் பண்ணுது சார்? சப்போஸ் 25,600ல வந்து அந்த ரெட்
பாக்ஸ்ல ரெட் வந்தா என்ன அர்த்தம் சார்? ஹெவி செல்லிங் இருக்கு. ஆமா கரெக்ட்டுங்க சார். இப்ப சரி. பாருங்க இந்த இடத்துல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கிரீன் இருக்குங்க சார். ஆனா ஆமா. 25,750 கால் ஆப்ஷன்ல மட்டும் ஹியூஜா பை வச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது கிரீன் இருந்ததுன்னா ஓகே. ஹியூஜா பை. ஓகே. ரெட் இருந்தா ஹியூஜா செல் பண்ணியிருக்காங்க. அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலை, இப்ப இருக்கிற நம்ம வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்குங்க? 25,700 அப்படிங்கக்கூடிய இந்த புட் ஆப்ஷன்ல ஹியூஜா செல்லிங் இருக்கு. 25,750 அப்படிங்கிற கால் ஆப்ஷன்ல ஹியூஜா பை பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது சரிங்க இங்க சார். இருக்கு பாருங்க. ரெட் டு ரெட் அப்படிங்கிறது ஹியூஜா செல். அப்ப கிரீன் டு கிரீன்ங்கிறது ஹியூஜா பை. சரிங்களா? சார் நான் சொல்றேன் கரெக்டா பாருங்க சார். இப்ப 25,700 புட்டுல இங்க சேல் பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆப்ஷன் செல்லர் கரெக்டா சார்? ஆமா ஆப்ஷன்ஸ் இல்ல. 25,700 புட் ஆப்ஷன்ங்கிறது ஆப்ஷன் செல்லர். ஆப்ஷன் செல்லர் வந்து 55.29க்கு சேல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கண்டிப்பா இறங்கி தான் ஆகணும்ட்டு. சோ அதாவது அதனால புட் ஆப்ஷன் 0 ஆயிரும் நினைச்சு செல் பண்றாங்க அது பூரா. சேல் பண்றாங்க. ஓகே. இந்த ரெட் எந்த பக்கம் வந்தாலும் அது ஆப்ஷன் செல்லர்னு எடுத்துக்கணும். தான் எடுத்துக்கணும். கரெக்ட் ஓகே. கரெக்ட். கிரீன் எந்த பக்கம் இருந்தாலும் ஆப்ஷன் பையர். பையர். ஓகே ஓகே சார். அப்ப இதுலயே வந்து ஆப்ஷன் பையரும் பை பண்ணி இருக்கிறாங்கன்னு தானே சார் அர்த்தம் இது? 25,800 பிஇ. ஓகே. இல்ல அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்ப்ரெட் ட்ரேட் எடுப்பாங்க சார். ஸ்ப்ரெட் அப்படின்னு என்னதுங்க சார் அது? இந்த இடத்துல செல் பண்ணி இங்க வந்து பை எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஸ்ப்ரெட் அவங்க ஸ்ப்ரெட்ங்கிறப்ப அந்த ரிஸ்க கம்மி பண்றதுக்கு அப்படி பண்ணுவாங்க சார். ஓ அதனால தான் நீங்க ரெண்டு சேமா இருக்கா பாருங்கன்னு சொல்றீங்களா சார்? ஆமா. இந்த டாட்டும் இதுவும். ஆமா கரெக்ட். இந்த டாட் இது சேமா இருக்கணும். பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குதுங்க? கிரீன் டு கிரீன் இங்க இருக்குது. இங்க ரெட் டு ரெட் இருக்குது. இந்த மாதிரி சேம் டு சேம் இருக்கணும். சரிங்களா? ஆப்போசிட் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாங்க. கண்டிப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். அதாவது இந்த சைட் புட் சைட் செல் பண்றாங்க. பட் என்ன பண்றாங்கன்னா இந்த ஐடிஎம்ல கொஞ்சமா பை எடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒருவேளை சப்போஸ் ஃபால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு என்ன பண்றாங்க? சேஃப் கார்டு அங்க பை பண்ணி செல் பண்றாங்க. புரியுதுங்களா சார்? இப்ப போயிடுச்சு. பாருங்க. இப்ப அங்க இருந்து இறங்கிருச்சு பாத்தீங்களா? பாரு இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? இப்போ அவங்க நினைச்ச மாதிரி அந்த இடத்துல ரிஸ்க் இருந்திருக்குது அந்த புட் ஆப்ஷன்ல. அதனாலதான் பை எடுக்கிறாங்க. உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அந்த இடத்துல. இப்ப நமக்கு அங்க மேல மார்க்கெட் விழுந்திருக்கா பாருங்க சார் லைட்டா. விழுந்திருக்கு. அங்க இருந்து நமக்கு இந்த லோ கட் ஆயிருக்குங்க சார். அப்ப எஸ்எல் அடிச்சிருக்கோம். ஆமா இந்த இடத்துல எஸ்எல் அடிச்சிருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. இந்த இடத்துல 122ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அப்ப ஸ்டாப் லாஸ் என்னதுங்க? ஸ்டாப் லாஸ் 107 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அதான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சார் ஆக்சுவலா பை டைம்ல டிஎல்ஓசி வந்து இந்த எல்லோ டாட்டுக்கு மேல இருக்கணுமா சார்? ஓகே சார். அதாவது இந்த டிஎல்ஓசி என்ன அப்படின்னா இப்ப ஸ்ட்ராடல் பையர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப இதுல மார்க்கெட்ல வந்து ஒன் சைட் பை செல் பண்ணுவாங்க. இது ஸ்ட்ராடல்ல செல் பண்றவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப ஸ்ட்ராடல் அப்படின்னாவே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டும் சேர்ந்தது ஸ்ட்ராடல். கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் பை பண்ணாங்கன்னா ஸ்ட்ராடல் பை. இது ரெண்டையும் செல் பண்ணா அவங்க ஸ்ட்ராடல் செல்லர்ஸ். கரெக்ட்டுங்களா சார்? இப்ப என்னன்னா அவங்க செல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு அவங்க காலையில இருந்து செல் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெவல் இருக்கும் பாத்தீங்களா? அந்த லெவல் தான் இந்த டிஎல்ஓசிங்க. அது ட்ரூ லைன் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ வந்து 116 அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பிரைஸ்ல தான் என்ன இருக்குங்க? அந்த டிஎல்ஓசி இருக்கு. அப்ப 116க்கு மேல மொமெண்டம் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க? மார்க்கெட் ஷூட் அப் ஆகும். ஏதோ ஒரு சைடு ஷூட் அப் ஆகும். புட் சைடு அல்லது கால் சைடு. அது எந்த சைடு நம்ம இது எஸ்டிஆர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எஸ்டிஆர் கிரீன் சைடு இருக்குன்னு என்ன அர்த்தம்னா நம்ம கிரீன் சைடுல எல்லாமே பிரேக் ஆகணும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? நமக்கு வந்து பிஓசி கிட்ட மொமெண்டம் இங்க இருந்து பிஓசி தாண்டுது, திரும்ப விவாப்ல டச் பண்ணி இறங்குது. நம்ம திரும்ப பிஓசிக்கு மேல போது திரும்ப விவாப் டச் பண்ணி இறங்குது. பாருங்க இந்த இடத்துல மேல வருது. இது மேலேயே உடனடியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எதுங்க? விவாப். இங்க இருந்து மேல போய் டச் பண்ணது இறந்து திரும்ப இங்க போய் சஸ்டெயின் ஆகல, அங்க இருந்து திரும்ப இறங்காது. அதுக்காக என்னதுங்க? எப்பவுமே என்ட்ரி எடுத்து எஸ்எல்ங்கிறது இம்பார்ட்டன்ட். எஸ்எல் வைக்காம ட்ரேட் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஓகே ஓகே. இப்ப திரும்ப பிஓசி கிட்ட வருதான்னு பாக்கணுங்க. திரும்ப என்ன பண்ணணும்? திரும்ப அங்க நம்ம சேம் பிஓசி கிட்ட என்ட்ரி பண்ணீங்கன்னா அங்க இருக்க ரீசன்ட்ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இதுக்காக என்ட்ரி எடுத்தா ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த கிராஸ் ஓவர் எடுக்கிறீங்க. இது மொமெண்டம் ஆகுதுங்களா? அடுத்த வாரம் கூட பிஓசி டச் பண்ணி மொமெண்டம் ஆகுதுங்களா? திரும்ப பிஓசி டச் பண்ணி மொமெண்டம் ஆகுது. திரும்ப மொமெண்டம். இதெல்லாம் என்னதுங்க? 6வது 7வது ட்ரேட். அதாவது கிட்டத்தட்ட காலையில இருந்துமே உங்களுக்கு அங்கிருந்து மொமெண்டம் ஆயிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவுதான் அது மொமெண்டம் ஆகும்? அது லாஸ்ட்ல என்ன ஆகும்? இன்னைக்கு எக்ஸ்பீரியனால எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன் டைம் எஸ்எல் ஹிட் அடிக்குங்க.
சார் இந்த பிஓசி கிரீன் லைன் இருக்குல்ல சார், இது டாட்டட் லைன், ஒவ்வொரு நாள் வந்து இந்த கிரீன் லைனுக்கும் இந்த ரெட் லைனுக்கும் ரொம்ப ரேஞ்ச் டிஃபரன்ஸா இருக்கு சார். அது எந்த மாதிரி பக்கத்துல இருந்தா நமக்கு நல்லதா, இல்ல ரொம்ப ரேஞ்ச் அவுட்ல இருந்தா நல்லதா சார்? ஓகே, இது வந்து பிஓசிங்கிறது அந்த பொசிஷன்ல பைசல் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான் சார். இப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு லெவல் ஆக்டிவிட்டியா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த லெவலுக்கு மேல போனாதான் என்ன நடக்குங்க, அந்த பிரைஸை புஷ் பண்ணாங்க. ஏன்னா அப்போ அவங்க அந்த இடத்துல பையிங்ல இருக்காங்க, சரிங்களா. அவங்க பையிங் இருக்காங்களா செல்லிங் இருக்காங்கிறது எப்படி தெரியுங்க, எஸ்டிஆர்ல தெரியும். இப்போ எஸ்டிஆர் என்னன்னு 0க்கு மேல நமக்கு வந்து கிரீன் லைன் இருக்கு. அப்ப பிஓசி வந்து 122 அப்படின்னா இது பையரோட பிஓசி. அப்ப 122 ஒவ்வொரு தடவையும் தாண்டறப்போ அங்க ஒரு மொமெண்டம் வரும், சரிங்களா சார். அது இதுவே வந்து அது கரெக்ட். நான் கேட்கறது இந்த புட் சைடு பிஓசி இருக்குல்ல சார், சப்போஸ் இப்ப 23.5 இருக்கு, கால் பிஓசி வந்து ஒரு 26ன்னு இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி டைம்ல நமக்கு பெரிய பிரேக் அவுட் கிடைக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கலாமான்னு ஒரு இதுக்காக கேட்கறேன் சார். இது ஆக்சுவலா ரொம்ப பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல ரேஞ்ச். இதுவும் டிஃபரெண்ட், ஏன்னா இன்னைக்கு வந்து பிரைஸ் இன்ஃப்ளேட் ஆயிருக்கு இல்லைங்களா சார். அதுவும் இல்லாம வந்து உங்களுக்கு நிஃப்டி டிராவல் ஆயிருச்சுங்க, அதனால நமக்கு இந்த ரேஞ்ச் இருக்குங்க சார். அது இதுவே நீங்க வந்து நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றதா 750 லோட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். பட் ஆக்சுவலா இந்த பிரைஸுக்கு இதுக்கு நமக்கு வந்து எந்த வித்தியாசம் கிடையாது. இது வந்து 122ல நமக்கு வந்து கால் இருக்கு, இங்க 23ல புட் ஆப்ஷன் இருக்கு. நமக்கு அடுத்த மணி தான் லோட் பண்றாங்க சார். ஓகே, ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு கேக்குறேன். ஒருவேளை 23 இருந்து இங்கேயும் ஒரு 33 அந்த மாதிரி மினிமம் டிஃபரன்ஸ் இருந்ததுனாக்கா பிரேக் அவுட் கிடைக்கும்ன்ற மாதிரி ஏதாவது ட்ரிக் கிடைக்கும். அது வந்து நம்ம வந்து ரேஞ்ச், அதாவது இந்த பிஓசிங்கிறது என்னங்க சார், அது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை எடுத்திருக்காங்க. இப்போ இதோடு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வைடர் ஆகிறப்ப என்ன நடக்குங்க, நமக்கு வந்து உள்ள ஆசிலேஷன் அங்க வந்து வாலட்டிலிட்டி அதிகமா கிடைக்கும். இதுவே அந்த பிஓசி ஷார்ட்டர் ஆகிறப்ப பிரேக் அவுட் கிடைக்குங்க. அதாவது ரெண்டு சைடுமே பை எடுப்பாங்க. அதாவது பிஓசி நமக்கு அப்படியே கம்மி ஆயிட்டு, நம்ம சில நேரம் பாத்தீங்கன்னா 2 பிஓசி ஒரே கிட்ட இருக்கும், அந்த சேம் பிரைஸ்லயே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இடத்துல என்னன்னா உங்களுக்கு அந்த ஹெவி மொமெண்டம் இருக்கும். இன்னைக்கு வந்து பிஓசி வைடர் ஆகிறப்ப கொஞ்சம் ஏன்னா கேப் இருக்குது இல்லைங்க, 120 ஒரு 100 பாயிண்ட் இருக்கு. இப்ப 100 பாயிண்ட் முன்ன பண்ண உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன் மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ரொம்ப கேப் இருக்கிற அன்னைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்ல சார், ட்ரேடிங் பண்ணாம அப்ப அவாய்ட் பண்ணி இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஹை வாலட்டில தான் இருக்கு இல்லைங்களா சார். இன்னைக்கே 600 பாயிண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட மொமெண்டம் ஆகுது. அப்ப இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுக்கிறோமா, அங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப காலையில ஒண்ணு இல்லைங்க சார், இப்ப இது வந்து எம்எஸ்சி மாறிடுச்சு. இப்ப இந்த எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா இங்க இருந்து எவ்வளவு இருக்கு, 130 இருக்கு. 130 எவ்வளவு மொமெண்டம் ஆகுதுங்க, 160 வரைக்கும் மொமெண்டம் ஆகுது. இப்ப 130ல 10% 13 பாயிண்ட் கரெக்டுங்களா சார். அப்ப அது எவ்வளவு பாயிண்ட், 30 பாயிண்ட். அப்ப கிட்டத்தட்ட 30% மொமெண்டம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கிருந்து திரும்ப இறங்கி பிஓசி டச் பண்ணிச்சுங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கிருந்து அழகா திரும்ப மொமெண்டம், அங்கிருந்து எவ்வளவு கிடைக்குதுங்க, 120ல இருந்து 150 வரைக்கும் மொமெண்டம் கிடைக்குது. அங்க ஒரு 20% கரெக்டுங்களா சார். அப்புறம் திரும்ப இங்கெல்லாம் நீங்க இங்க எடுக்கிறப்ப கீழே எஸ்டிஆர் பாத்துக்க, சரிங்களா. அடுத்த இன்னொரு தடவை என்ன நடக்குதுங்க, அங்கேயும் திரும்ப பிஓசி டச் பண்ணிட்டு லோ பிரேக் ஆச்சுங்களா, ஆகல. அப்ப என்ன பண்றோங்க, இந்த இடத்துல திரும்ப ரீஎன்ட்ரி, அது 123, அங்கிருந்து ஹை எவ்வளவு போயிருக்குங்க, 190 வரைக்கும் மொமெண்டமா இருக்கு. அப்ப 123க்கு 90க்கு எவ்வளவு பாயிண்ட், 70%. அங்கிருந்து 70 பாயிண்ட் மொமெண்டா இருக்கு கரெக்டுங்களா. அப்ப 70% மொமெண்டம். அப்ப வந்து நீங்க அட்லீஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்டு மார்க்ல எடுக்கிறீங்க, இந்த கிராஸ் ஓவர் எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் இங்க 10% புக் பண்றீங்க. அடுத்து இன்னொரு தடவை பிஓசி டச் பண்ணுது, அங்க என்ன பண்ணுங்க, நம்ம சொல்றது பிஓசி டச் 5% தான், சரிங்களா சார். நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த 5%க்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமாங்க நீங்க பாத்துக்கணும், சரிங்களா. இப்ப இந்த இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் இதோட ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் லோங்கிறது என்ன லோங்க சார், இங்க இருக்கிறது 111 ரூபாய். அப்ப வந்து இங்க 122க்கு எடுக்கிறப்போ நமக்கு 111 ரூபாங்கிறது எஸ்எல். அப்ப அங்க இருந்து 10 பாயிண்ட் தான், அப்ப இதை எடுக்கலாம், சரிங்களா. ஓகே, எஸ் சார். இப்ப இந்த பிஓசி காலேஜ் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் மாறவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, ஒவ்வொரு தடவையும் பிஓசி வருது பாருங்க, இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு திரும்பி இருக்கு கரெக்டுங்களா. இப்ப இந்த கேண்டில் எடுக்கிறீங்க, இந்த கேண்டில் எடுத்திருந்தீங்கன்னா 118 ரூபாய், 118ல இருந்து 138 வரைக்கும் மொமெண்டா இருக்குது இல்லைங்க, கரெக்ட். இந்த ரெண்டே காலம் மொமெண்டம். அடுத்தது பாருங்க, அடுத்த வரல அப்படியே சப்சிடைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் மொமெண்டமே நடக்கல. இங்க சப்போஸ் என்ட்ரி பண்றீங்க 122 ரூபாய்க்கு என்ட்ரி பண்றீங்க, இப்ப இதோட லோ என்னதுங்க சார், இங்க 108. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இது எஸ்எல் ஹிட் அடிக்கல, ஆனா என்ன இருக்கு, மேல டார்கெட் போயிருக்குது, மேல டார்கெட் 131 வரைக்கும் போயிட்டு இறங்க ஆரம்பிச்சிருது. அப்ப அதுல 5% எவ்வளவுங்க, 5 பாயிண்ட் தான். அங்கிருந்து 110 5ல இருந்து நமக்கு ஒரு மேக்ஸிமம் 10 பாயிண்ட் வச்சாங்க கூட இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் மொமெண்டம் வந்துருச்சு இல்லைங்க. நமக்கு தேவை ஒரு மொமெண்டம் வரணும், அவ்வளவுதான். பாருங்க இந்த எஸ்எல் இந்த இடத்துல பாருங்க, இப்ப இந்த இடத்துல மொமெண்டம் ஆயிருச்சுங்களா, இங்க இருந்து விவேப் டச் பண்ணிட்டு அங்க இருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இங்க என்ன இருக்குது, இங்க போயிட்டு ஒரு எஸ்எல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படியே ஃபாலோ ஆகுது பாருங்க, கால் ஆப்ஷன் ஹெவியா ஃபாலோ.
ஆமாங்க சார். ஆனா இது மொமெண்டமே வந்தாலும் எந்த சைடு தான் வர முடியும்? கால் சைடு தான் வர முடியும். ஏன்னா என்ன நடக்குதுங்க? இப்ப வரைக்கும் கால் ஆப்ஷன் லைன் தான் இருக்குது மேல. ஒருவேளை இந்த புட் ஆப்ஷன் கிராஸ் ஆகி மேல வந்துருச்சுன்னா, அப்ப நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்கணும். இப்ப சப்போஸ் எஸ்டிஆர் இந்த இடத்துல கால் ரைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பதிலா புட் ரைஸ்ன்னு மாறணும் ஆக்சுவலாங்க. இந்த கால் ரைஸ் பதிலா என்ன வரணுங்க? அங்க புட் ரைஸ் வரணும். இங்க புட் ஆப்ஷன் சைடு ஃபுல்லா பை எடுக்கணும். அவங்க பை எடுக்காத வரைக்கும் என்ட்ரியே பண்ணக்கூடாது. சார் ஹலோ? சொல்லுங்க சார். சார் இப்போ பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல சார், 122 ரூபா இருக்குல்ல சார், ஆமாங்க சார். அந்த பாயிண்ட் வந்து 200க்கு ஷிஃப்ட் ஆகுது, மேலே ஷிஃப்ட் ஆகுதுன்னா அப்போ 122 எடுத்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டான்னு அர்த்தமா சார்? ஆமா கரெக்ட்டுங்க சார். இப்போ வந்து நம்ம வந்து பிஓசி மேல ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா சார்? இந்த டேபிள்ல இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருப்போம். சரிங்களா சார்? இந்த டேபிள் என்ன ஆமா சொல்றது சார். அப்படின்னாங்க, இப்ப கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரிங்களா? அந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகுது இல்லையான்னு தெரியும். பாத்தீங்கன்னா இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா பிஓசி ஷிஃப்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் காலையில நமக்கு அந்த கால் சைடு வந்து 204ல இருந்து நமக்கு வந்து 122க்கு ஷிஃப்ட் ஆச்சு காலையில. அதுக்கப்புறம் பிஓசி ஷிஃப்ட் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா கால் சைடு இருக்கு. ஆனா புட் சைடு என்ன ஆகுதுங்க? அக்ரெசிவா டவுன் சைடு ஷிஃப்ட் ஆகிட்டே வருது. ஓகே சார். ஓகே. இப்ப நமக்கு என்னங்க சார்? இப்ப சப்போஸ் நம்ம பிஓசி நமக்கு டாப் சைடுல நமக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, அங்க பையர் எக்ஸிட் பண்றாங்க. சரிங்களா? இதே ஓகே. மாதிரி டவுன் சைடுல ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, அங்க செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்க. 122 டவுன் சைடில் கீழே இறங்கிச்சுன்னா செல்லஸ் ஆமா செல்லஸ் கரெக்ட். புரியுது புரியுது. ஆமாங்க. சார் இப்ப டவுன் சைடு ஷிஃப்ட் ஆகுது புட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க? அக்ரெசிவா வெளியில வராங்கன்னு அர்த்தம். அப்படிதானே அக்ரெசிவா சார்? செல் பண்றாங்க. உள்ள பையர் செல்லர் தானே இருக்காங்க இல்லைங்களா சார்? ஆ, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எம்எஸ்சி பிரகாரம் என்ன பார்த்தோங்க? இன்ஸ்டிடியூஷன் என்ன பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க, என்ன ஆமா. பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம இதுல பாக்குறோம். அது கரெக்ட். மூலியமா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்க? இந்த சைடு நம்ம வந்து பொசிஷன் அலைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப 25,800 அப்படியே பார்த்தா மைல்டா ஹெட்ஜிங் பண்ணாங்களா? இப்ப இந்த இடத்துல பையிங்கே வந்துட்டாங்க பாருங்க இந்த இடத்துல. ஓகே. புரியுதுங்களா? ஆனா பாத்தீங்கன்னா இந்த சைடு புட் சைடு மொமெண்டம் ஆகல இன்னும். புட் சைடு மூவ்மெண்டே ஆகல. புரியுதுங்களா சார்? ஓகே. இன்னும் புட் சைடு அதே 22 தான் இருக்கு. ஆனா பையர் வந்தது தெரிஞ்சிருச்சுங்களா? வந்துட்டாங்கன்னு இங்க நமக்கு தெரியுது. தெரியுது. புரியுதுங்களா சார்? இப்ப நமக்கு என்ன தேவைங்க? ஃபுல்லா மாறணும். ஒரு பையர் வேண்டாங்க. 5 பையருமே வரணும். ஓகே. 5 சைடு பையர் வந்து இங்க 5 சைடு செல்லர் வரணும் ஆப்போசிட்லங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம்ங்க சார்? நம்ம வந்து ரிவர்ஸ்ல பிரெடிக்ட் பண்ண போறது இல்ல. இப்ப ரிவர்சல் ஆகுற மாதிரி இருந்தாலும் ரிவர்ஸ்ல பிரெடிக்ட் பண்ண போறது இல்ல. என்ன பண்ண போறோம்? வெயிட் பண்றோம். ஏன்னா இப்ப இந்த பையரே திரும்ப செல்லரா மாறிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்ம கால்சல் மொமெண்டம் வந்துரும். புரியுதுங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம்? வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி இந்த பையர் 5 ஆப்ஷன்லயும் பை வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? பொறுமையா எடுத்துட்டு 10% டார்கெட். ஓகே. ஓகேங்களா சார்? இப்ப இந்த பிஓசி இப்ப நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் இப்படி பொசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிட் பண்றாங்களான்னு எப்படி தெரியுங்க சார்? இங்க இந்த பிஓசி டாப் சைடுல ஷிஃப்ட் ஆச்சுன்னா, அந்த பொசிஷன் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. இல்ல அந்த செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்க. அந்த சைடு அக்ரெசிவா அங்க பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டே வருது டவுன் சைடுனா அக்ரெசிவா செல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. சார் பிஓசி மேலே ஷிஃப்ட் ஆன உடனே மார்க்கெட் 190க்கு மேலே 190க்கு போகுது, 200 ஷிஃப்ட் ஆயிடுச்சு, 190 வரைக்கும் போகுது. அங்கேருந்து டவுன் சைடில் 120 ஷிஃப்ட் ஆகுதுன்னா அங்கிருந்து செல்லர்ஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தமா சார்? பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் வந்து பிஓசி வந்து 122 இப்ப இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட். இப்ப ஆமா நமக்கு சார். வந்து ஆமாங்க சார். இப்ப இங்க இருந்து நமக்கு டாப் சைடுல 200 ஷிஃப்ட் ஆனேன்னு அர்த்தங்க. 122க்கு ஹியூஜா பை பண்ணுவாங்க. 200க்கு பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? இப்ப பிஓசி 200லயே இருக்கு. சரிங்களா சார்? ஆனா பிரைஸ் 200 விட்டு இறங்கல. கீழ வரல. மேல 205, 210லயே இருந்தா என்ன அர்த்தங்க? அவங்க என்ன வெயிட் பண்றாங்கன்னு அர்த்தம். அங்க திரும்ப ரீஅக்குமுலேட் பண்றாங்க அந்த இடத்துலங்க. ஓ, அக்குமுலேட். அப்ப திரும்ப அது 300, 400 ரூபாய்க்கு மூவ்மெண்ட் ஆயிரும். ஓஹோ. புரியுதுங்களா? ஏன்னா அப்படின்னா வந்து அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணியிருக்கணும். எக்ஸிட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அந்த இடத்துலங்க? 200க்கு போன உடனே ஷிஃப்ட் ஆன உடனே அந்த பிரைஸ் 150 ரூபாய்க்கு வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஆமா சார். அதுதான் விஷயம் சார். அதுதான் இந்த ஆனா சீக்ரெட். அதாவது 150 வராம 210 அப்படி போயிட்டே இருந்ததுன்னா திரும்ப வாங்குறாங்கன்னு அர்த்தம். திரும்ப வாங்கி திரும்ப அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுது. அப்படியே கண்டினியூ போயிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக புல் பேக் மேலே போகுமா சார்? ஆமாங்க. அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாங்க? ஒன்ஸ் 210 வந்தா 210 எடுத்துட்டு இந்த நம்ம லாஸ்ட்ல ஷிஃப்ட் ஆன 200 பிஓசி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? 122 அப்படியே மெயின்டைன் ஆகுதுனாக்க அவங்க இன்னும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலன்னு எடுத்துக்கலாமா புக் சார்? பண்ணலன்னு அர்த்தம். ஆமா கரெக்ட்டுங்க சார். அதுவே டவுன் சைடில் சார் ஹலோ சொல்லுங்க சார். பிஓசி டவுன் சைடில் திரும்ப 120 ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா உடனே ப்ராஃபிட் புக் பண்ணிடணுமா சார்?
ஆமாங்க. அதாவது இந்த பிஓசி ஷிஃப்ட் இப்ப பிஓசி டாப் சைட்ல ஷிஃப்ட் ஆகுதுங்க சார். அங்க ஷிஃப்ட் ஆயிட்டுங்க. அங்கேயே பேலன்ஸ் பண்ணி அந்த பிரைஸ் மேலேயே போயிட்டு இருந்தா அந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. இல்ல பிஓசி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இறங்குது கீழ. அப்ப என்ன அர்த்தங்க? அங்க ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இனி அந்த பிரைஸ் வராதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா சார்? இப்ப இதுவே டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆகுது. இப்ப சப்போஸ் பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குங்க சார்? இங்க வந்து ரூ. 40 இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க டவுன் சைடு ஷிஃப்ட் ஆயிருக்குது. அப்ப இங்க செல்லர் அக்ரெசிவா செல் பண்ணிருக்காங்க. நம்பர் 1 பாயிண்ட். சரிங்களா சார்? இப்போ 23.50 காசு கீழயே தான இருக்கணும் அந்த பிரைஸ்ங்க. ஆனா 23.50 காசுக்கு மேல ரூ. 30 வந்தா என்ன நடக்கும் அந்த இடத்துலங்க? அங்க செல்லர் ட்ராப் ஆயிருவாங்கல்லங்க. அதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட். அதுக்காக தான் சொல்றேங்க சார். இப்போ டாப் சைட்ல ஷிஃப்ட் ஆயிட்டு கன்டின்யூ அந்த பிரைஸ்க்கு மேலேயே இருந்தா அந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. இதுவே பாட்டம் சைட்ல ஷிஃப்ட் ஆயிட்டு அந்த பிரைஸ் அதுக்கு கீழ போகாம மேல பவுன்ஸ் ஆயிட்டே இருந்தா என்னன்னா ரிவர்சல் நடக்கும் அந்த இடத்துலங்க. இதுல புட்டு வந்து 23.5 இருக்கு இல்ல சார்? ஓகே பாருங்க. இப்ப 23.50 23.5 காசு. ரொம்ப கிட்ட பிரைஸ்ல அந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகுது. இப்போ ஒருவேளை ரூ. 30 தாண்டிச்சுனா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ரூ. 60 போயிடும். ஓ, அதுதான் ட்ரிக்கா சார்? ஓகே, ஓகே. இதெல்லாம் ரிவர்சல் ப்ரெடிக்ஷன். ஆனா நம்ம ரிவர்சல் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லலைங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா நீங்க ஃபுல்லா எம்எஸ்எஸ்டிஆர் ஃபுல்லா கிளியர் ஆட்டு 10% புக் பண்ணிடுறீங்க. இதோட முடிஞ்சது. புரியுதுங்களா சார்? இந்த ரிவர்சல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஒரு லேர்னிங் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. 23ன்னு இருக்கிறது திடீர்னு ஒரு 100% 46ன்னு மாறிச்சுனாக்க பி பக்கம் ஏறும் நம்ம ஒரு அசம்ப்ஷன் வரலாம். கரெக்ட்டா சார்? அதாவது இந்த பிரைஸ தாண்டவே சொல்றேன். இந்த ரூ. 23 இருக்கு இல்லீங்களா சார்? இங்க மேஜரா செல் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பிரைஸ்ல இருக்குங்க சார்? இப்ப வந்து நமக்கு ரூ. 15 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப 23 to 15னா 10 பாயிண்ட் இறங்கி இருக்கு. 23 அந்த ரேட் எங்க இருக்குன்னு பார்க்கணும்னா மேல தான் போய் பார்க்கணும் இல்ல சார்? இப்ப லைவ் ரேட் எங்க இல்ல இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த பிரைஸ்ல இருக்கு பாருங்க சார். 23.5. ஓ, இங்கே இருக்குல்ல. சரி, சரி, சூப்பர். 15.50ல இருக்கு. ஆமா, கரெக்ட்டுங்க சார். ஓகே. அப்படி பார்த்தா 122 கூட இப்ப ரூ. 90 ரெண்டு பக்கமே டவுன்ல தான் இருக்குன்னு எடுத்துக்கணுமா சார்? ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா சார், இப்ப நமக்கு என்ன தோணுது? இந்த கால் போசி ஷிஃப்ட் ஆகவே இல்ல. அப்படியே நிக்குது. அப்ப என்ன அர்த்தங்க ஆக்சுவலாங்க? அங்க பையர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எக்ஸிட்டே பண்ணல. புரியுதுங்களா சார்? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? ரூ. 93 தானே சார் போகுது? எப்படிங்க சார்? இங்க லெஃப்ட் சைடுல 93ன்னு இருக்கு அதுதானே? ஆமா கரெக்ட்டுங்க சார். 122 விட கம்மி தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப அண்டர் வேல்யூல தான் போகுது. ஆமா, இப்ப இருந்து அண்டர் வேல்யூல தான் போகுதுங்க. ஓகே. அத என்னன்னு எடுத்துக்கணும் சார் நம்ம? இல்ல அதான் சார். அத பெஸ்ட் பிரைஸ் விட கம்மியா கிடைக்குதுங்க. அப்ப அவங்க 122ல புக் பண்ணதுனால தானே டவுன் ஆகிருக்கு. பண்ணல. இன்னும் அவங்க புக் பண்ணியிருந்தா என்ன நடக்குங்க? இந்த 122 இருந்து இந்த பிரைஸ் கீழ ஷிஃப்ட் ஆயிருக்கணும். ரூ. 100 வந்து இதுல வந்து இங்க பிரிண்ட் ஆகணும்ன்றீங்க. ஓஹோ. பிரிண்ட் ஆகணும். இந்த இடத்துல இன்னும் பிரிண்ட் ஆகல பாருங்க. ஓகே, ஓகே. புதுசா வந்து ஒரு லைன் ஊந்து இருக்கணும். 93 ஊந்துனா அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்ட். அதாவது அந்த இடத்துல செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்க. ப்ராஃபிட் புக்கிங் டாப்ல தான் புக் பண்ண முடியும். இப்போ வந்து 122 இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். எப்ப ப்ராஃபிட் வருங்க? 122 தாண்டா தானே ப்ராஃபிட் வருங்க. கரெக்ட். புரியுதுங்களா சார்? அப்ப என்ன அர்த்தங்க? இப்ப இங்க இருக்கிறது பையர் செல்லர். இப்ப இந்த பையரை என்ன பண்ணணுங்க? இப்ப இந்த பையர் மேல போனா தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஆனா இடையில ஒரு செல்லர் அக்ரெசிவா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன நடக்கும்? இந்த இடத்துல அக்ரெசிவா ஒரு நம்ம செல்லர் வந்து பல கோடி ரூபாய் போட்டு செல் பண்ணிடுறாரு கால் ஆப்ஷனை. இப்ப பிஓ டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆனா எஸ்டிஆர் நீங்க பாக்குறீங்க. எஸ்டிஆர் என்ன இருக்குங்க? நம்ம கிரீன்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? அந்த செல்லரை வேணும்னே செல் பண்ண விட்டு ட்ராப் பண்றாங்கன்னு அர்த்தங்க. அது ட்ராப்லன்னு எப்படி தெரியும்? இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் அதுக்கு கீழே போகாம மேலேயே வந்தா அங்க ட்ராப் ஆயிருவாங்க. ஓகே. இப்ப வந்து நீங்க சொன்னதை நான் சொல்றேன் கரெக்டா பாருங்க சார். 122.60ல இருக்கு. திடீர்னு நீங்க வந்து 95ன்னு பிரிண்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும்? எஸ்டிஆர் போய் பார்க்கணும். எஸ்டிஆர் கிரீன்லே இருந்ததுனாக்கா அது ட்ராப்னு எடுத்துக்கணுமா சார்? ட்ராப். அது எப்படி ட்ராப்னு ஐடென்டிஃபை பண்றது? இந்த பிரைஸ் அதுக்கு மேல வர ஆரம்பிச்சிருங்க. அதாவது இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆன உடனே பிரைஸ் கீழ தானே போகணும். செல்லர் அக்ரெசிவா இருக்காங்கன்னா அந்த பிரைஸ் பிஓசி கீழ இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆனா பிஓசி ஷிஃப்ட் ஆன உடனே மேல வந்தாங்கன்னு என்ன அர்த்தங்க? அந்த செல்லரை செல் பண்ண விட்டு ட்ராப் பண்ணிட்டு மேல வந்துட்டாங்க. கரெக்ட்டுங்களா சார்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா செல்லருக்கு என்ன ஆகும்? பேனிக் ஆயிருவாங்க. இன்னொரு 20 பாயிண்ட் மேல போறப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? அவங்க அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஷார்ட் கவரிங் ராலி. ஓகே.
சோ பிஓசி பிரிண்ட் ஆகுறத வச்சு அங்க என்ன மொமெண்டம் நடக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஆமாங்க. இது வந்து இன்னொரு டீப் இன்ஃபர்மேஷன். இப்ப நமக்கு தேவை இந்த பக்கம் பொசிஷன் வச்சிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆச்சு. இந்த கிராஸ் ஓவர் 10% புக் பண்றோம். அதோட முடிஞ்சது. ஏன்னா வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் நீட்டா அலைன் பண்ணி ஒரு 10% புக் பண்ணவே போதும். புரியுங்களா? அப்ப மாசங்கள இந்த மாசம் 4 ட்ரேட் எடுத்தாவே நம்மளால 40% புக் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா சார்? நம்ம தேவை எல்லா நாளும் எல்லா நம்ம ட்ரேட் எடுத்துக்கிட்டே அப்படி நம்ம இருக்கணும் கான்செப்ட் இல்ல. ஆனா என்ன பண்ணலாங்க? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த ப்ராஃபிட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைம் ஃப்ரேம் மாத்தும் பொழுது அங்க கீழே மாறி போகுது சார். அப்ப எந்த டைம் ஃப்ரேமோடைய பிஓசின்னு தெரிய மாட்டேங்குது. இங்க கீழே ஆமாங்க சார். நம்ம அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன்னா இந்த பிஓசி பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா கிளைண்ட்டுக்கும் சொல்றது 1 மினிட்ல தான் செக் பண்ண சொல்றாங்க. இப்ப இருக்கு இல்லைங்களா சார்? இது 1 மினிட் தான் டிஃபால்ட். நீங்க இதை மாத்துனீங்கன்னா பிஓசி மாறிடும். இந்த டேபிளும் மாறிடும். மாறி போகுது. அப்பனா 1 மினிட்ல இருந்து மாத்தாம அப்படியே வச்சு பார்க்கணும். அப்படியே வைக்கணும். கரெக்ட்டுங்க சார். ஓகே பாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகாம இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? இங்க ஒரு 150 ரூபா 160 ரூபா வரணும். சரிங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். 160 ரூபா வந்ததுன்னா ஓகே. இல்லைன்னா என்ன நடக்கணும்? இந்த கால் பிஓசி ஷிஃப்ட் ஆகணும் டவுன் சைட்ல. அப்போ ஒரு செல்லரை ட்ராப் பண்ணும். ஒரு பெரிய அங்க இருக்கிற செல்லரை ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் அந்த மொமெண்டம் நடக்கும். அப்படி ஒரு வேலை மொமெண்டம் நடக்கல. இப்ப சப்போஸ் 85 ரூபாய்க்கு பிஓசி ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் கால் ஆப்ஷன்ல. அப்ப என்ன ஆகும்னா திரும்ப 122 ரூபாய்க்கு வரும். பழைய பிஓசிக்கே வரும் அது ஆக்சுவலா. சரிங்க சார். நான் எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப 122.60 இருக்கு. பட் ரேட் 85 ஆகுது. இங்க வந்து பிரிண்டே ஆகல. அப்ப 85 பெஸ்ட் ரேட்னு எடுத்துக்கலாமா சார்? 85 சீப்பர் பிரைஸ். அதாவது பெஸ்ட் பிரைஸ்ங்கிறது தான் பிஓசிங்க சார். பெஸ்ட் பிரைஸ் கீழ்ல சீப்பர் பிரைஸ். அண்டர் வேல்யூ பிரைஸ். ஆனா அண்டர் வேல்யூல எடுத்தோம்னா என்ன ரிஸ்க் அப்படின்னாங்க, அங்க என்ன பண்றாங்க? யாரோ ஒரு செல்லரை ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அண்டர் வேல்யூல இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? அது எவ்வளவு தூரம் அண்டர் வேல்யூ போகும்னு சொல்ல முடியாது. அதாவது ஃபாலிங் நைஃப்னு இருக்கு இல்லைங்களா? தியரி வந்து ஃபாலிங் நைஃப். அதாவது ஒரு கத்தி விழுக ஓடி போய் நம்மளால எடுக்க முடியாது. அது பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு கீழே எவ்வளவு தூரம் போகும்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? திரும்ப பிஓசிக்கு மேல வருதுங்கன்னா வெயிட் பண்ணி எடுக்கிறோம். அதான் என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல எதுக்காக எடுக்க சொல்றாங்க? இப்ப திரும்ப பிஓசி வருது. அப்போ சப்போர்ட் பில்டப் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த பிஓசி கிட்ட என்ட்ரி எடுத்துட்டு ரீசன்ல ஸ்டாப் லாஸ். இதுதான் கரெக்ட் மெத்தட். நீங்க ஃபால் எடுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும்னு நமக்கு தெரியும் சார். இன்னும் கூட கீழே வரலாம். அதுதான் விஷயம் சார். ஓகே ஓகே சார். அதனாலதான் பிஓசி கிட்ட என்ட்ரி பண்ணுங்க. ரீசன்ல ஸ்டாப் லாஸ் வைங்கன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டியா இருக்கு இல்லைங்களா? சரி அப்ப இவ்வளவுதான் ரிஸ்க், இவ்வளவுதான் டார்கெட் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். இந்த டிஎல்ஓசி 116 இருக்கு இல்ல சார்? பிரைஸ் டிஎல் லெஃப்ட் சைடு yellow பட்டன். ஆமா இங்க இருக்கு. இந்த 116ன்றது வந்து ரெண்டு பக்கமும் சேல் பண்ணவங்களுடைய ஆவரேஜ் பிரைஸா சார்? கரெக்ட். ஆமாங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் இந்த பர்టిక్యులர் 25,700 செல் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்கன்னா போத் சைட்ஸ்ங்க. அந்த ஸ்ட்ராடல் செல்லர்ஸோட நமக்கு எஸ்எல் வேல்யூ. இப்ப 116 ஆனா இப்ப என்ன இது போயிட்டு இருக்கு ரேட்? ஓகே. இப்ப இருக்கிறது வந்து நமக்கு 174 போயிட்டு இருக்குங்க சார். 174 ஓகே 98 இருக்கு. 98.70 இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. சரிங்க சார். அப்ப ஒருவேளை இது 116 120 வந்தா கூட மொமெண்டம் வரும்னு அர்த்தம் தானே சார்? மொமெண்டம் வரும்னு அர்த்தம் அந்த இடத்துல. 120 வந்தா 120 வந்ததுன்னா அங்க இருந்து என்னங்கன்னா மார்க்கெட் ஹெவியா மொமெண்டம் ஆகும்னு அர்த்தம். எந்த பக்கம் மொமெண்டம் ஆகுன்றது எஸ்டிஆர் வச்சு தெரிஞ்சுக்கலாமா சார்? அவ்வளவுதான். கரெக்ட்டுங்க சார். ஓகே சார். இந்த லைனுக்கு பவர்ஃபுல்லா இல்ல விவேப்புக்கு பவர்ஃபுல்லா சார் இதுல? ஓகே. விவேப் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிக்கிறோம் சார். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டைனமிக். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரைஸ் என்ன ஆகுதுங்க? இந்த 2 லைன் கீழ இருக்குதுங்களா? அதனால மொமெண்டம் கிடைக்கல. இதுவே 2 லைனுக்கு மேல இருந்தா நல்ல மொமெண்டம் இருக்கும். ஓகே பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப இந்த இடத்துல இந்த கேண்டில் மேல போயிட்டு இறங்குது, இங்க டச் பண்ணி திரும்ப மேல வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப 2 லைனுக்கு மேல இருக்கிற பண்ணாங்கன்னா நம்ம அங்கிருந்து நம்மளால பாருங்க ஒரு குயிக் மொமெண்டம் இருக்கும். ஓகே. சார் இப்ப டிஎல்ஓசி வந்து டிஎல்ஓசி வந்து 117 வருது. பட் ஆனா மேல வந்து பிரைஸ் பைசா இது பிஓசில அந்த டாட்டட் லைன் இருக்குல்ல சார், அதுக்கு கீழே இருக்கு கேண்டில்னா கூட வாங்கலாமா சார்? ஓகே. இப்ப டிஎல்ஓசியை கட் பண்ணி மேல வந்தாவே நமக்கு ஒரு மொமெண்டம் வரும் சார். ஆனா நம்ம சொல்றது அட்லீஸ்ட் பிஓசிக்கு மேல இருக்கணும் அந்த கேண்டில். அப்பதான் என்ட்ரி எடுக்க சொல்றோம். அட்லீஸ்ட் அந்த பிஓசியை கிராஸ் பண்ணணும். புரியுங்களா சார்? ஓகே.
இந்த டிஎல்ஓசி கட் பண்ணி மேல வந்தாவே நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராடல் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அப்ப ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பொசிஷன் எக்ஸிட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு இருக்கிறது 2 தான். ஒண்ணு ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணணும், இல்லைன்னா ஹெட்ஜிங் பண்ணணும். ஓகே, ஹெட்ஜிங் பண்ணா என்ன நடக்கும், இந்த இடத்துல கிரீன் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. இல்லையா என்ன பண்ணணும், அந்த பொசிஷன்ல இருந்து வெளியே வரணும். ஹெட்ஜிங் பண்றதோட எக்ஸிட் பண்றது அவங்களுக்கு சிம்பிள். ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சார் எம்எஸ்வில இப்ப 25,700 புட்டுல வந்து 49.25 ஹெவி செல்லிங் இருக்கு. கரெக்ட் தானே சார்? கரெக்ட். இது வந்து பொசிஷனா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செல்லர் வந்து இறங்கணும்னு நினைச்சு தானே பண்றாரு சார்? எப்படிங்க சார்? இந்த செல்லர் வந்து பிரைஸ் இறங்கினாதானே அவருக்கு லாபம். இந்த கரெக்ட். ஆமா கரெக்ட். சோ அப்ப நம்ம அவங்க அங்க செல்லிங் வைக்கிறாங்க, இங்க கிரீன் இருக்குனாக்க இங்க பிரைஸ் ஏறணும், கால் சைடு ஏறினாதான் அவர் தப்பிப்பாரு. ஆமா கரெக்ட். அதே இங்க 25,800ல 2 ரெட் இருக்குல்ல சார், கால் சைடு. ஆமா, அவங்க இங்க சேல் பண்ணி இருக்காங்கன்னு அர்த்தமா சார்? 58. இங்க வந்து இப்ப செல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது மார்க்கெட் கொஞ்சம் நமக்கு ரேஞ்ச் பவுண்டா இருக்கு, அங்க செல் பண்ணா அந்த 25,800 இருக்கிற அந்த பிரீமியத்தை எடுக்கலாம்னு அங்க ட்ரை பண்றாங்க. அவங்க உள்ள வந்தா தான் இனி அடுத்த ஒரு ரேலி ஆப்போசிட்ல மூவ்மெண்ட் ஆகும் கால் சைடுல. புரியுதுங்களா சார்? அப்ப பாத்தீங்க இந்த இடத்துல 2 ரெட் ஆட் வந்துச்சு பாத்தீங்க, என்ன பண்ணாங்க, அங்க செல் பண்ணாங்க. ஆனா மார்க்கெட் வந்து மூவ்மெண்டே இல்ல. ஆனா உடனே வந்து அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டாங்க பாருங்க. மார்க்கெட் இதே பிரைஸ்ல தான் இருக்குதுங்க. அந்த கால் ஆப்ஷன் நான் வந்து 80 ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா பொசிஷன் வந்து வெளிய வர்றாங்க. எம்எஸ்வில மொமெண்டம் வர்றதுக்கு எந்த மாதிரி வந்தா மொமெண்டம் இருக்கும் சொல்லுங்க சார், ஒரே ஒரு. ஓகே, அதான் சார். இப்ப கால் ஆப்ஷன் சைடுல இருக்கு. கரெக்ட்டுங்களா? நமக்கு எஸ்டிஆர்ல பாருங்க இந்த மாதிரி இன்டு மார்க் மாதிரி வருது பாத்தீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் மொமெண்டம். இங்கதான் சேஞ்ச் ஆகுது. ஆர்டர் ஃப்ளோ மாறுது அந்த இடத்துல. இப்ப வரைக்கும் அங்க என்ன பண்ணிருந்தாங்க, இப்ப வரைக்கும் ஆப்போசிட் என்ன வேணா நடக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆகுது, காலையில இருந்துங்க 2 சைடு மாறி மாறி மொமெண்டம் ஆகுது, சைட்வேஸா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த லைன் நமக்கு வந்து 0க்கு மேல தெளிவா வருது, இன்னொரு லைன் 0 கீழே போகுது. அப்ப அங்க என்ன முடிவு பண்றாங்க, ஓகே இனி வந்து மொமெண்டம் வந்தா கால் ஆப்ஷன் தான் வருன்ட்டு மாறுறாங்க அந்த சைடுல. அப்ப ஒன்ஸ் எல்லாரும் ஒரு சைடு வர்றப்போ நம்ம எம்எஸ்சியும் ஒரே சைடு இருக்கிறப்ப அங்க மொமெண்டம் வருங்க. ஓகே, எப்பவுமே இந்த என்ட்ரி பாயிண்ட், நீங்க என்ட்ரி பாயிண்ட் இந்த இன்டு மார்க் ஆகுது பாத்தீங்களா, இந்த என்ட்ரி பாயிண்ட் எடுங்க. ரெண்டாவது பிஓசி டச் பண்றப்போ அது என்ன பண்ணலாம், நீங்க வந்து 2 or 3 டைம்ஸ் என்ட்ரி பண்ணிடுங்க. நீங்க அதுவே என்ட்ரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அது அப்படியே கன்சல்ட் ஆகுது பாருங்க, அப்படியே ஸ்லோவா அதோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். சார் இப்ப கால் ஆப்ஷன்ல ரெட் வந்தது இல்ல சார், அது வந்து இத பாசிட்டிவா தானே சார் நினைக்கணும் நம்ம? அதாவது கால் சைடு செல் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் சைடு சேல் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், விலை ஏறினா தானே அவங்களுக்கு லாபம், விலை ஏறும்போது இவங்களுக்கு குறையும். கரெக்டா சார்? இல்ல அப்படி இல்லைங்க சார். அது 25,800 கால் ஆப்ஷன்ல ரெட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தங்க, சேல் பண்ணி இருக்காங்க மார்க்கெட் எக்ஸ்பைரி. அப்ப 25,800 0 ஆயிரும்னு நினைச்சு செல் எடுக்கறாங்க. அப்ப எப்ப அது 0 ஆகும்? மார்க்கெட் மேல ஏறினா தானே அவங்களுக்கு 0 வரும். இல்ல மார்க்கெட் இறங்கினாவோ இல்ல மார்க்கெட் மூவ்மெண்டே இல்லாம இருந்தாவோ 0 ஆயிரும். இப்ப மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாம இருக்குது இல்லைங்களா, ஸ்லோவா இருக்குல்லங்க. அதனால என்ன பண்றாங்க, 25,800 கால் ஆப்ஷன் செல் எடுக்க ட்ரை பண்ண கொஞ்சமா எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கலாம்னு பாக்குறாங்க. ஒருவேளை மார்க்கெட் சைட்வேஸா இருக்குமோ, இன்னொரு half an hourல மூவ்மெண்ட் ஆகலைன்னா அந்த பிரீமியத்தை எடுத்துக்கலாம்னு நினைச்சு செல் பண்றாங்க. புரியுதுங்களா சார்? இப்ப கால் ஆப்ஷனை செல் பண்ணா மார்க்கெட் இறங்கணும், அப்பதான் அந்த 0 ஆகும். ஆப்ஷன் செல் பண்ணா மார்க்கெட் ஏறணும். புரியுதுங்களா சார்? அப்போ அவங்களுக்கு அந்த புட் ஆப்ஷன் வந்து அங்க ப்ராஃபிட் வரும். மூவ்மெண்டே ஆகலைன்னா 2 பக்கம் செல் பண்ணாலும் ப்ராஃபிட் வரும். புரியுதுங்களா சார்? இப்போ மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆகல, அடுத்து கீழே மூவ்மெண்ட் ஆகல, சைட்வேஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்குங்க, 2 சைடு செல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே ஓகே. ஆனா இப்ப 2 சைடு செல் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு சைடு கிரீன் ஒரு சைடு ரெட் இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப இங்கேயும் ஓடிஎம்ல செல்லர் வர்றாங்க, இங்கேயும் செல்லர் நம்ம இருக்கிறாங்கன்னா 2 சைடு செல் பண்ணலாம். ஆனா இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்க, ஓடிஎம்ல எப்ப வேணாலும் கால் சைடு ஷூட் அப் ஆகலாம் அப்படிங்கறத இன்ஃபர்மேஷன். அதனால என்ன பண்ணக்கூடாது, இப்ப போய் என்ட்ரி எடுக்க வேணாம். நமக்கு வந்து நம்ம தெளிவா ஒரு சிக்னல் வரட்டுங்க, அப்ப என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஏன்னா எப்ப வேணாலும் திரும்ப என்ன ஆகலாங்க, அந்த கால் ஆப்ஷன் 150 ரூபாய்க்கு வந்துருங்க. சார் இப்போ காலையில ஓப்பனிங்லயே எம்எஸ்சி வந்து கால் சைட் ஃபுல்லா அலைன் ஆயிடுச்சு, சரிங்க. புட் சைட் ஃபுல்லா ரெட் இருக்கு.
அப்போ 970க்கு கிரீன் லைன் வந்து எஸ்டிஆர் 0க்கு மேல இருந்தா நம்ம 10% டார்கெட் வைக்கலாமா? வைக்கலாங்க சார். அதாவது அந்த கிராஸ் ஓவர் இன்டு மார்க் மாதிரி வருது பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுங்க. ஓகே சார். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். PLOC நம்ம பேசிட்டு இருக்கும்போது 92 இருந்தது சார். சரிங்க இப்ப 103 வந்திருக்கு. ஒருவேளை TLOC க்ளோசிங் இப்ப இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல 116 தொட்டுதுன்னா நம்ம லாங் போலாம் தானே சார்? கரெக்ட்டுங்க சார். இப்ப வந்து 102ல இருக்குங்க நம்ம ஸ்ட்ராடில். கரெக்ட்டுங்களா? நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்க்கும்போது 92ல இருந்தது. ஆமா, கரெக்ட்டுங்க சார். இப்ப அங்க இருந்து 116 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா என்ன நடக்குங்க? அங்க வந்து ஏதோ ஒரு சைடு பவர்ஃபுல் மொமெண்டம் இருக்கும். நான் கால் சைடு இந்த கேண்டில் நல்லா டீடைலா பார்க்கணும். கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா சார்? இந்த கேண்டில் பண்ணலாங்க சார். இங்க வேணா ஜூம் பண்ணலாம். இங்க இருக்கு இல்லீங்களா? ஜஸ்ட் இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்படி நமக்கு வந்து ஃபுல்லா தெரியும் சார். உப்பு தெரியுது பாருங்க கிளியரா. TLOC ஆனா திரும்ப ஒரு ரெட் வந்துருச்சு. ஓகே ஓகே. இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது அது டீடைலா தெரியுது. தெரியும். நம்ம சேம் நீங்க அந்த மவுஸ் வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் இப்படி நம்ம ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணலாங்க. இல்ல நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. இந்த பாரை நீங்க ஜஸ்ட் அப்படியே நீங்க வந்து அந்த புல் இன் புல் அவுட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதுல உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகே ஓகே. இந்த ஆர்டர் பபிள்ஸ் வச்சு மேஜிக் லைனை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி டவுட் இருக்கு சார். ஓகேங்க சார், பாருங்க அதை சொல்றேன் பாருங்க. ஓகே பாருங்க, இப்போ இந்த இடத்துல இங்க நமக்கு வெறும் கேண்டில்ஸ் தான் இருக்கு, கரெக்ட்டுங்களா சார்? இப்போ இந்த இடத்துல ஷோ ஆர்டர் பபிள்னு இப்போ புது அப்டேட் இருக்கு. இதை ஜஸ்ட் நீங்க டிக் பண்ணிட்டு இப்படி ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஃபுல் ஜாதகமும் இதுல அப்பியர் ஆயிரும். எந்த இடத்துல பெரிய பெரிய ஆர்டர்ஸ் விழுந்திருக்கு, எங்க கம்மியான ஆர்டர்ஸ் இருக்கு, அந்த பொசிஷன் நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இதுல நமக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? பாருங்க இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கீழே இருக்கிற STR லைன் என்ன சொல்லுதுங்க, நாங்க அங்க கால்ஸ் எடுங்கன்னு சொல்லுது, கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த பபிள்ஸை செக் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல அதாவது ஃபர்ஸ்ட் கூடிய பபிள், அதாவது சின்ன பபிளா இருக்குன்னா ஆர்டர் வந்து அளவா எடுத்திருக்கான்னு அர்த்தம். அந்த பபிள் சைஸ் அதிகமாக ஆர்டர் அதிகமா எடுக்கிறான்னு அர்த்தம். இது வந்து எங்க சிக்னிஃபிகண்டா இருக்கும்? இப்போ இந்த POC இருக்கு பாத்தீங்களா, இப்போ இந்த POC கிட்ட பாருங்க, இந்த இடத்துல அதிகமா ஆர்டர் எடுக்கிறாங்களா, அடுத்து கிரீன் டாட் தான். ஆனா அடுத்து என்ன ஆகுது, இந்த இடத்துல செல் நடக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் திரும்ப அங்க ஒரு ஆர்டர் பபிள் கிரியேட் ஆகுது நம்ம டாப் சைட்ல, அது POCக்கு மேல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, இன்னும் ரெட் டாட்ல ஃபால் ஆகுது. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் இங்க வரைக்கும் வெயிட் பண்ணாம இந்த POC பிரேக் ஆயிட்டு ரெட் டாட் வந்தோன்னு என்ன பண்ணிக்கலாம், பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகேங்களா சார்? இதுக்கு அடுத்து இன்னொரு லைன் மேஜிக் லைன் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்கேல்பர்ஸுக்காக பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்க ஒரு லைன் இருக்கு, கரெக்ட்டுங்களா? இந்த லைன் என்ன ஆகுது, இங்க இருந்து ஃபால் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, இங்க நம்ம கண்டினியூஸ் கிரீன் வருது. இந்த லைன் அந்த பபிள் கட் ஆகி மேல வரப்ப என்ட்ரி எடுத்துட்டு ரீசன் லோக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே சார். ஓகே. இப்போ மேஜிக் லைன் வந்து ஆர்டர் பபிள் லைன் கீழ இருக்கணும். ஓகே பாருங்க, இந்த ஆர்டர் பபிள் வந்து அந்த மேஜிக் லைனை கட் பண்ணி மேல வரணுங்க. இங்க தெரியுதுங்களா சார்? இப்போ இந்த லைன் இருக்கு, இந்த லைன் கிரீன் லைன் தெரியுதுங்களா? இப்படி இருக்குது. இப்போ மேஜிக் லைன் இங்க இருந்து டக்குன்னு இறங்கணும்னு என்ன ஆகுது, இந்த பபிள்ஸ் அதுக்கு மேல வர ஃபார்ம் ஆகுது. அப்ப இங்க இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் பபிள்ல என்ட்ரி எடுக்கிறீங்க, அது ரீசன்ட் லோ. நீங்க என்ன பண்ணல, ரீசன்ட் லோ வந்து அடுத்த நமக்கு அது ப்ரீவியஸ் கேண்டிலே என்ன ஆகுது, அது ரீசன்ட் லோவா இருக்கு. அப்ப இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதோட வேல்யூஸ் ஏதாவது தெரியுமா சார்? நம்ம எப்படி பார்க்கணும்ட்டு மேஜிக் லைனுக்கும் நம்ம பிரைஸுக்கும்? நம்ம சைடுல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல க்ளோஸ் தெரியுதுங்களா, 83 அப்படிங்கிறது இந்த பபிளோட க்ளோஸ் பிரைஸுங்க. நமக்கு இந்த விவேப் இருக்கு இல்லைங்களா, நம்ம என்ன பண்றோம், மேஜிக் லைனோட அந்த இது பாத்தீங்கன்னா விவேப்ல தான் அப்டேட், அந்த டெர்மினாலஜி விவேப்ல தான் அப்டேட் ஆகுதுங்க. இது 88ல இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 88க்கு மேல அந்த பபிள் க்ளோஸ் ஆனவே அங்க வந்து என்ட்ரி எடுக்கலாங்க. ஓகே சார். அந்த விவேப்னு போட்டிருக்கிறது மேஜிக் லைனோட வேல்யூ சொல்றீங்களா? கரெக்ட். ஆமாங்க சார், அதோட வேல்யூ இதுல தான் அப்டேட் ஆகுது, விவேப்ல அப்டேட். ஏன்னா நீங்க இத மாத்திரப்ப விவேப் தானே வருதுங்க, அதனால இந்த லைன் வேல்யூ இங்கே அப்டேட் ஆகுதுங்க. சரிங்க சார். இப்ப நிஃப்டி தவிர இதுல சென்செக்ஸ் எப்படி சார் பாக்குறது? சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி அதுக்கு வந்து தனி வெப்சைட் இருக்குங்க சார், அது BSE.optionstar அப்படிங்கிற வெப்சைட்டுங்க சார். இப்போ என்ன ஆச்சு, இந்த அலைஸ் ப்ளூ சைட்ல அந்த டேட்டா அவங்களுக்கு வந்து அங்க ஸ்டேபிளா இல்லைங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 அவங்க ரிலீஸ் பண்ணாங்க.
2 வருஷமே ரன் ஆயிட்டு இருக்கனால அவங்களால இதை இப்போ ஸ்டேபிளா ரன் பண்ண முடியல. அதனால என்ன ஆச்சுன்னா நம்மளோட அங்கிருந்து டேட்டா எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ டேட்டாஸ் போகிற இங்கே ஸ்டெபிலிட்டி இல்லாத என்ன ஆயிடுச்சுன்னாங்க, இப்போதைக்கு என்எஃப்ஓ மட்டும் நமக்கு ஸ்டேபிளா ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இருக்கு என்எஃப்ஓ நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த பிஎஸ்எல்எம் அப்டேட் ஆனால் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க சார். இல்லை நீங்க அந்த பழைய கீஸ் வச்சிருக்கீங்கன்னா டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அலைஸ்ல A3 கீ கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த கீ உங்களுக்கு ஃபங்க்ஷனா இருக்குன்னா இப்பவே போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். bsc.optionstar.in. ஓகே சார். எஸ் சார், எஸ் சார். அப்புறம் இப்போ நம்ம பர்ஃபெக்டா நம்ம வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் பிளேஸ் பண்ற மாதிரி இருந்தா எம்எஸ்வி செக் பண்ணிட்டு இந்த கிராஸ் ஓவர் ஆகிற இடத்துல எடுத்துட்டு ஒரு 10% டார்கெட் வச்சா நமக்கு அது ப்ராப்பரா இருக்கும். கரெக்டுங்களா சார்? அவ்வளவுதான் சார். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பாக்குறீங்க சார். இதுல பாருங்க எந்த சைடு எடுக்கணும்னு சொல்லிருச்சு. கரெக்டுங்களா? என்ன சொல்லுதுங்க, நம்ம கால் ஆப்ஷன் சைடு மட்டும் எடுங்கன்னு சொல்லிருச்சு. கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்றோம், எஸ்டிஆர் செக் பண்றோம். எஸ்டிஆர் வந்து எங்க கட் ஆகுதோ, இங்க பாருங்க இங்க கட் ஆகுது பாத்தீங்களா, காலையில கட் ஆனது இப்போ வரைக்கும் அதே சைடுல தான் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப என்ன சொல்லுதுங்க, பெரிய ட்ரேடர்ஸ் கால் சைடில் தான் இருக்காங்கன்னு தெளிவாக சொல்லிருச்சு. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், கால் சைடு மட்டும் தான் நம்ம கவனமாக இருக்கணும். காலையிலேருந்து ஃபோக்கஸ் எங்கே இருக்கணுங்க, கால் சைடு தான் ஃபோக்கஸ் இருக்கணும். எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டூ மார்க் மாதிரி வருது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து என்ன நடக்குதுங்க, நமக்கு எப்பெல்லாம் பிஓசி கிட்ட நம்ம சப்போர்ட் எடுத்துட்டு மொமெண்டம் ஆகுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அது செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த புது இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பபிள் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இருக்குன்னாங்க, நமக்கு வந்து 2 லைன் அப்பியர் ஆகும். அதாவது ஆர்டர்ஸ் என்னென்ன கேண்டில் ஹையரா எடுத்திருக்காங்க இல்ல கம்மியா எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு இதுல தெளிவா தெரியும். பாருங்க இங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஆர்டர் பபிள் கிரியேட் ஆகுது, ஃபால் ஆகுது. திரும்ப வந்து 2 ஆர்டர் பபிள் என்ன ஆகுது, திரும்ப மேஜிக் லைனுக்கு மேல வருது. இமிடியேட் மேஜிக் லைன் வித் வந்து நம்ம வந்து பிக் பபிள் சேர்ந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைடு புஷ் ஆகுது இல்லைங்களா. ஓகே பாருங்க, இப்போ இங்க ஒரு ஹையர் ஆர்டர் பபிள் கிரியேட் ஆகுது. இப்போ என்ன பிரைஸ் இருக்குங்க, ஓகே நம்ம கிட்டத்தட்ட 100 ரூபாய் போயிட்டு இப்போ ஃபால் ஆகுது அந்த இடத்துல. புரியுதா? அப்ப என்ன அர்த்தங்க, இந்த ஆர்டர் பபிள் எவ்வளவு ஹையா இருக்கோ அப்ப அங்க ஒரு மொமெண்டம் வரும் அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா சார்? அந்த ஆர்டர் பபிள் வந்து நமக்கு பிஃபோரா காமிக்குமா இல்ல மொமெண்டம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் பபிள் வருமா சார்? ஓகே, இது வந்து அந்த கேண்டில்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு காட்டுங்க. ஓகே. ஓகே, அனைவருக்கும் நன்றி. இப்போ நான் மீண்டும் மற்றொரு செஷன்ல சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ அந்த கிரீன் பபிள் வந்துச்சு பாத்தீங்களா, என்ன ஆகுது, கிரீன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல பாக்குறோம், இந்த பபிள் ஸ்மாலா இருந்தா கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஆனா பிக் பபிளா இருந்தா என்ன ஆகுங்க, ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆகும். ஹியூஜ் செல்லிங். கரெக்ட்டுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஹலோ, லாஸ்ட் ஒரே எஸ் சார். இப்போ 25 வெர்ஷன் V27 வெர்ஷன் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா நம்மளால ரன் பண்ண முடியுமா சார்? அதாவது 25, 27 ரெண்டுமே ஒரே வருஷம் தாங்க சார். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து 27 கொடுத்தங்காட்டி சில கிளைண்ட் 27ல பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறதுல ரெண்டுமே ஒரே வெர்ஷன் தான். சரி, ஒரே பேஜ் தாங்க. ஆனா அந்த 2 வெர்ஷனா அதுல வந்து லோட் பண்ணிருக்கோம். நீங்க 2ல பாத்தீங்கன்னாலும் ஒரே ஆப்ஷன் தாங்க. ஓகே சார். இல்ல சப்போஸ் ஆர்டர் பபிள் ஒன்ஸ் விவா பார்க்கலாமா அப்படின்ற ஒரு பாத்துக்கலாம். இது நீங்க மோஸ்ட்லி வந்து நீங்க உள்ள நீங்க நார்மலா லாகின் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த லாகின்ல பார்த்தாவே கரெக்டா இருக்கும். 25 ஓகேவா தான் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவும் கால் ஆப்ஷன் ஃபால் ஆகுது. ஆனா என்ன பண்ண விட மாட்டேறாங்க, அங்கிருந்து திரும்ப கால் ஆப்ஷன் சைடு தான் ரைஸ் ஆகுது. அப்ல மொமெண்டம் பண்றாங்க. கரெக்ட், அதே சைடு தான். உங்களுக்கு அங்க வந்து அக்ரெசிவ் 60 பாயிண்ட் போனா கூட திரும்ப 100 ரூபாய் மேல வருது. புரியுதுங்க? அப்ப என்ன ஆகுதுங்க, 60 to 100ங்கிறது எவ்வளவு பெரிய பாயிண்ட், கிட்டத்தட்ட நம்ம அங்க இருந்து 40 பாயிண்ட்க்கு மேல மொமெண்டம் நடக்குது. ஓகே சார். எஸ் சார். இந்த பிஓசி கால் சைல ஷிஃப்டா இருந்தா நமக்கு ஒரு அழகான மொமெண்டம், அப்படியே அந்த கண்டினியூஸா மொமெண்டம் நடந்திருக்கும். அது என்ன நடக்குதுன்னா, கீழே இப்ப ஃபால் ஆச்சு இல்லைங்களா, கூட பிஓசி ஷிஃப்ட் ஆகல. அப்ப இந்த செல்லர் என்ன ட்ராப் ஆலின்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகே சார். சார் இப்போ மார்னிங் வந்து 204ல இருந்து சடனா 122க்கு ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ நம்ம சடன் பை எடுக்கணுமா இல்ல அது நம்ம
விவேப் ஆர் பிஓசி கிட்ட அந்த பிரைஸ் மொமெண்டம் ஆகின அப்புறம் எடுக்கணுமா சார்? ஓகே, இந்த ஷிஃப்ட் ஆன உடனே இங்க கிராஸ் ஓவர் ஆச்சு இல்லைங்களா சார், அப்பவே இமிடியேட்டா எடுத்துடலாங்க சார். ஷிஃப்ட் ஆன உடனே நமக்கு அது இதுல நமக்கு எஸ்டே கிராஸ் ஓவர் நடந்துச்சு பாத்தீங்களா, அங்கேயே இமிடியேட்டா எடுத்துடலாங்க சார். இது என்னன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு பண்ணையில இந்த மாதிரி கேப் வருதாட்டு இருக்கு சார். ஆமா சார், இன்னைக்கு இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூ எனக்கு இருந்தது. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் அது கிளியர் ஆகுது. இல்ல அதான் சார், இது என்னன்னா நமக்கு வந்து இப்படி நம்ம சார்ட்டை ஜூம் பண்றோம் பாத்தீங்களா, இப்படி ஜூம் பண்ணிட்டு இப்படியே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகுதுன்னு, இந்த ஜூம் ஆகிறதுக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப இப்படி நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ கேப் வருது. இப்போ இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதான் இந்த ஜூமிங் ஸ்டேட்ல இருக்கிறப்போ அந்த மாதிரி இது என்ன ஆகுதுன்னா, அந்த சர்வருக்கு ஜூம் ஸ்டேட்ல வந்து மெசேஜ் அனுப்புது இல்லைங்க, அதனால அப்படி ஆகுதுங்க. ஓகே சார். இப்போ ஜூம் இப்படியே வச்சிருந்தா ஓகே, நம்ம ஜூம் இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அதோட ஸ்டேட்ஸ் வந்து அப்டேட் ஆகுது. இது அந்த சார்ட் பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுது. சார் இப்போ பிஓசி ஷிஃப்ட் நடக்கும்போது டவுன் சைடில் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா சார்ட்ல மெயினாக எதை சார் பார்க்கணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது எப்பவுமே எம்எஸ்சி எஸ்டிஆர். சரி, ஏன்னா அங்க வந்து பிக் ட்ரேடர்ஸ் ஒரு சைடு எந்த சைடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அங்க தெரிஞ்சு அட்டன் பண்றோம். பாருங்க, இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ அந்த பிஓசி இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து இந்த புட் சைட்ல 23 இருந்துச்சு, 6 ரூபாய்க்கு ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. 6 ரூபாய்க்கு ஷிஃப்ட் ஆனோன்னு இந்த பிரைஸ் நிக்காம மேல வருது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, 6 ரூபாயில ஹியூஜா புட் சைட்ல செல் பண்ணவங்களை பூரா ட்ராப் பண்ணிட்டு அங்கிருந்து 20 ரூபாயில இருந்து 25 ரூபாய் மொமெண்டம் ஆகுது. ஓகே, இது வந்து ட்ராப், இது ரிவர்சல். ஆனா இது வந்து இந்த ரிவர்சல் எப்ப நம்ம அட்டன் பண்ணலாங்க? இப்போ 4 ரூபா வந்துருச்சு அட்டன் பண்ணலாம்னா நமக்கு வந்து எம்எஸ்சி எஸ்டியை சப்போர்ட் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? எம்எஸ்சி எஸ்டியை சப்போர்ட் இல்லாம எடுத்த என்னது, அது ரிஸ்க் தான் ஆக்சுவலாக. ஓகே சார். சார் சப்போஸ் இப்போ வந்து அங்க 6 ரூபாயில இருந்து 23 ரூபாயில இருந்து 6 ரூபாய் போயிருக்கு சார். சடனா இப்போ எம்எஸ்சி சப்போஸ் புட் சைட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாங்க சார். இல்ல நீங்க வந்து வெறும் பிஓசி ஷிஃப்ட்டை மட்டுமே வச்சு எடுக்கிறேன்னு என்ன பண்ணலாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் சார், இப்போ பிஓசி டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆகுது, அங்கிருந்து கொஞ்சம் மேல வரணும், மேல வந்து என்ட்ரி எடுத்துட்டு அதே பிஓசி எஸ்எல்ஆ வச்சுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. சார் இப்போ என்னோட அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பை இருக்கு சார் கமாடிட்டியில. ஓகேங்க சார். இது நான் எக்ஸிட் பண்ணல. இப்போ அது அப்படியே கண்டினியூ ஆனாலே போதுமா, இல்ல வீக்லி ஒன்ஸ் நான் F&O ஆர்டர்ஸ் ஏதாச்சும் வந்து அலைஸ் ப்ளூல பிளேஸ் பண்ணணுமா? ஓகே சார், இப்போ இருக்கிற இந்த வெர்ஷன்ல வந்து நமக்கு வந்து இப்போ அலைஸ் ப்ளூ ஆர்டர் எடுத்தாலும் எடுக்கலனாலும் இங்க உங்களுக்கு சார்ட் அப்பியர் ஆகும் சார். பட் வந்து வீக்லி ஒரு ஆர்டர் வந்து நீங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கும். இன்கேஸ் நம்ம A3 திரும்ப ரிவர்சல் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே சார். வீக்லி ஒன்ஸ் F&O ஆர்டரா இருக்கணுமா, இல்ல ஏதாச்சும் ஒரு கமாடிட்டி ஆர்டர் இருக்கலாமா? இல்ல ஆப்ஷன்ல ஒரு ஆர்டர் எடுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ். நம்ம இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது சிக்னல் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்க சார், அது வந்து அல்கோங்க சார், அதை சொல்லுவாங்க. அது இப்போ அல்கோ நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா செபி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க சார். அல்கோ பொறுத்தளவுக்கு லிமிட் ஆர்டரா பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. லிமிட் ஆர்டர் எப்படி பாஸ் பண்றதுங்க சார்? இப்போ சப்போஸ் 100 ரூபா இருக்கு, லிமிட்ல போய் அங்க அப்படியே நின்றுரும், மார்க்கெட் 60 ரூபாய்க்கு வந்துருங்க. புரியுதுங்களா சார்? அப்புறம் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அதை பூரா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணாது. இப்போ சப்போஸ் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க, நீங்க செல் பண்ணணும்னா மார்க்கெட் ஆர்டர் போட்டா தான் செல் ஆகும். லிமிட்ல போய் அந்த இடத்துல 60 அங்க சப்போஸ் 100ல நின்றுச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகுறப்ப எப்படி எக்ஸிட் ஆகும் அந்த இடத்துலங்க? புரியுது. இப்போ இந்த புட் ஆப்ஷன் இவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் ஆனாலும் அது என்ன, நம்ம திரும்ப திரும்ப ஜீரோக்கு போறக்கா தான் போகுது. புரியுது? திரும்ப 12 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லோ பிரைஸ்லயே அது
திரும்ப திரும்ப வருது. இதுதான் அந்த ஜூம் ஸ்டேட்ல இருக்கிறப்ப தான் இந்த எரர். அது 4 தடவை அப்டேட் ஆகுது. 5வது தடவை வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஜூம் ஸ்டேட்ல இருக்கிறப்ப இந்த எரர் வர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த சார்ட் வந்து நமக்கு ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் மாதிரி காட்டுது. கண்டினியூஸா அப்படியே ரன் ஆனா அப்படியே இருக்கு சார். நடுவில் நம்ம ஏதாச்சும் ஜூம் அவுட் ஜூம் அப்படி இல்லை ஜூம் அவுட் ஜூம் இன் ஏதாச்சும் மூமெண்ட் மவுஸ் கர்சர் மூமெண்ட் ஏதாச்சும் பண்ணனா அது மாதிரி ஆயிடுச்சு. ஆமா கரெக்ட்டுங்க சார். பட் இப்போ அப்படியே இருந்து அப்படியே இருக்கு. நம்ம ஏதாவது இப்படி நம்ம ஜூம் பண்ணிட்டே இருக்கிறப்போ அந்த ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து என்ன ஆகுது, அந்த அப்டேஷன் நடக்கிறப்போ அது பிளாங்க் ஆயிருது அந்த இடத்துல. ஜூம் பண்ணா கொஞ்சம் ஆர்டர் பபிள்ஸ் பாக்குறதுக்கு வசதியா இருக்கு சார். அதனால ஜூம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமாங்க. நம்ம ஆரம்பத்துல ஜூமே கொடுக்கலைங்க சார். இதுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஏதாவது உங்களுக்கு இதாக இருந்தால் ஆரம்பத்துல ஜூம் ஃபீச்சர் கொடுக்கலைங்க. அது இல்லாமல் நான் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கறதா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஜூம் அவுட் பண்ணாதான் நம்மளால தெளிவா சரி இந்த இடத்துல என்ட்ரி இருக்கு நம்மளால தெரியும். நம்ம ஜூம் பண்ணிட்டு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இப்படி இங்க வந்துருவீங்களா, சரி எந்த இடத்துல கிராஸ் ஆச்சு, இன்னி அது மொமெண்டம் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். இப்போ நீங்க இப்படி ஜூம் அவுட்ல பாக்குறீங்க, சரி ஓகே இந்த இடத்துல எம்எஸ்வி நமக்கு ஒன் சைடா இருக்கு, எஸ்டிஆர் ஒன் சைடா இருக்கு, வேலை முடிஞ்சது. அப்ப நம்ம சிம்பிளா பார்த்தீங்கன்னா பிஓசிக்கு மேல டாப்ல இருக்கு அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கும். நீங்க வந்து ஆர்டர் பபிள் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ ஜூம் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஜூம் இருக்கிறப்போ ஓகே ரைட் இந்த இடத்துல நம்ம ஆர்டர்ஸ் ஃப்ளோ ஆகுது. இப்போ இங்க செல் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுதுங்க, இந்த மேஜிக் லைனுக்கு மேலேயே வரல. அப்போ அடுத்து எப்போ மொமெண்டம் வரும், நம்ம திரும்ப மேஜிக் லைன் கட் பண்ணணும். சரி அப்போ அது வந்து என்ன பிரைஸ்ல இருக்கு, இப்போ 75ல இருக்கு. இப்போ 75 பிரேக் ஆச்சுன்னா 80ங்கிறது வந்துடும். புரியுதுங்களா சார்? ஓகே இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா மீண்டும் மற்ற விஷயத்துல சந்திக்கிறேன். சரிங்களா சார்? எம்எஸ்வில பிரேக் அவுட்ஸ் எப்படி சார் பாக்குறது? ஓகே இது வந்து பிரேக் அவுட்காக இங்க கொடுத்திருக்கோங்க சார். இப்போ இங்க இருக்கு இல்லீங்களா, இப்போ ஹலோ கேக்குது சார் கேக்குது. பிரேக் அவுட் அண்ட் இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ல நமக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் எனேபிளா இருக்கு இல்லீங்களா சார், இந்த மாதிரி கலர் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க சார். அப்ப என்ன அர்த்தங்க, 25,750 கால் ஆப்ஷன் யூஜா பை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 25,700 புட் ஆப்ஷன்லயும் யூஜா செல் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 2 லெவல் எதோ லெவல் பிரேக் அவுட் ஆகணும். அப்ப என்ன அர்த்தங்க, 25,750க்கு மேல அந்த நமக்கு வந்து நிஃப்டி வருதுன்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு மொமெண்டம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இப்ப சப்போஸ் மார்க்கெட் புட் சைடுல ஒரு நல்ல அக்ரெசிவ் மொமெண்டம் வரணும்னா 25,700 கீழே போகணும். அப்பதான் அந்த மொமெண்டம் வரும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா 116 இருந்த டிஎல்ஓசி இப்போ 85க்கு வந்துருச்சுங்க. அப்போ ஸ்ட்ராண்டில் சிலர் எவ்வளோ அக்ரெசிவாக செல் பண்ணுறாங்க பாருங்க அந்த இடத்துல. போத் சைடு செல்லிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் இந்த ஸ்ட்ராடல் வந்து செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போத் சைடு ப்ரீமியம் வந்து கம்மியாகும், கரெக்டுங்களா சார்? ஆமாங்க சார், கரெக்டுங்க சார். அவங்க வந்து அந்த ஸ்ட்ராடில் செல் பண்ணுறப்ப 2 சைடுமே செல் பண்ணுறாங்க. அப்போ போர்ட் சைஸ் ப்ரீமியம் கம்மியாயிட்டே இருக்கும். ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வேணும். அவங்க போர்ட் சைடு செல் பண்ண என்ன ஆகும்னா அந்த ப்ரைஸ் அப்படியே கம்மியாயிட்டே வருங்களா. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்ன எடுக்க முடியும், அந்த கால் பியூஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிறப்போ அவங்க வந்து அக்ரெசிவ் பொசிஷன் பில்ட் பண்ண முடியுங்க. ஓகே சார். பாருங்க இன்னும் அந்த லைன் கீழே தான் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் என்ன ஆகும், அந்த சைடு மொமெண்டம் வரும். ஓகே பாருங்க இந்த இடத்துல தெரியுதுங்களா, இவ்வளோ பேர் ரெட் பபிள் இருந்தால் என்ன அர்த்தங்க, இந்த சைடு புட் சைடும் செல்லிங் நடக்குது, நமக்கு கால் சைடும் செல்லிங் நடக்குது. உங்களுக்கு எம்எஸ்வி எஸ்டிஆர் அலைன் ஆயிருந்தாலும் சார் கீழ இருந்து பிஓசி லைனுக்கு போகும்போது ரீஎன்ட்ரி ஆரோட சேர்ந்து வரும்போது ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் சார்.
ஓகே, அதை எப்படி சொல்றீங்க சார்? பிரைஸ் வந்து கீழ இருந்து இப்போ கால் சைடு அலைன் ஆயிருக்குல்ல சார். ஆமா, இப்போ எஸ்டிஆரும் எம்எஸ்பியும் அலைன் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ நம்ம இப்போ ரீசெண்டா மீட்டிங் அப்போவே ஒரு என்ட்ரி நம்ம பார்த்தோம்ல சார். ஆமா, பிஓசி கிட்ட போயிட்டு அப்புறம் ரிவர்சல் ஆயிடுச்சு இல்ல சார். அந்த ஆமா. இடத்துல ரீஎன்ட்ரி ஏரோவோட சேர்ந்து வரும்போது இன்னும் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா கரெக்ட். அது வந்து இன்னும் ஃபில்டர் ஆயிருக்கும் சார். ஆமா சார், ரீஎன்ட்ரி எனேபிள் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரோ மார்க் வந்து என்ன இருக்கும், அந்த இடத்துல நமக்கு அங்க விழுந்திருந்தா என்ட்ரி பண்ணிருக்கலாம். இல்ல அங்கிருந்து ரிவர்சல் ஆனா அங்க இந்த பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு பை ஏரோ மார்க்கே வரல. அப்ப இங்கதான் ஏரோ மார்க் வருது. ஆனா நமக்கு அங்க பிஓசி இருந்து ரொம்ப தூரம் தள்ளித்தான் விழுகுது. புரியுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிஓசி கிட்ட என்ட்ரி இருந்தா எடுக்கலாம். ஓகே, ஃபைனலா பிஓசி கால் சைட் பிஓசி ஷிஃப்ட் ஆயிருச்சு 68க்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ என்ட்ரி எடுத்தீங்கன்னா அந்த 68 எஸ்எல்ஆ வச்சுக்கலாங்க. பார்க்கலாங்க. 75 78 82ங்க. ஓகே, அப்போ நம்ம 68 ஷிஃப்ட் ஆனா 68ல இருந்து பாருங்க 82 வரைக்கும் மொமெண்டம் ஆகுதுலங்க. அதான் வேணும். ஏன்னா நமக்கு அந்த பிஓசி ஷிஃப்ட் நடக்கிறப்போ என்ன நடக்குது, அங்க அக்ரெசிவ் செல் பண்ணி விட்டாங்க ஒருத்தங்களை, புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது, அவங்க ஃபுல்லா ட்ராப் ஆயாச்சு. இனிதான் மொமெண்டம், புரியுதுங்களா? அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா அங்க ரிவர்சல் ஆயிட்டு நமக்கு வந்து 82 வரைக்கும் வருது. அப்ப என்ன அழகா நமக்கு 20 பாயிண்ட் ஆகுது இல்லைங்க. ஆனா அங்கிருந்து எவ்வளவு டார்கெட் வச்சு நம்ம அங்கிருந்து பாருங்க 10% டார்கெட்டுங்கிறது ஓகேவா இருக்கும். ஏன்னா எம்எஸ்பி இருக்கு, அடுத்து எஸ்டிஆர் ஒரு சைடு இருக்கு, இப்போ பிஓசி டவுன் சைடு ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இமிடியேட் பிஓசி ஷிஃப்ட். சரி, இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து செக் பண்ணணும்னா அது எப்படி சார் செக் பண்றது? ஓகே, இது நம்ம இப்போ எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் சார், அடுத்த வார கான்ட்ராக்ட் தான் நம்ம லோட் பண்ணி செக் பண்ண முடியும் சார். நம்ம அது வந்து ஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். அது வந்து ரிஸ்க் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி, அது பிடிஎஸ்டி. அதாவது என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஈவினிங் போர்ஷன் எடுத்துட்டு நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா, அப்போ இமிடியேட்டா எக்ஸிட் பண்றதுங்க. ஓகே சார். பாருங்க, இப்போ நீங்க அந்த மேஜிக் லைன் சொன்ன பாத்தீங்களா, 77 74 இருந்துச்சு கரெக்ட்டுங்களா? இப்போ 74ல இருந்து 82னா அப்ப அங்க எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்குதுங்க, 8 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. அப்போ அந்த 74ல 10% புக் ஆயிருச்சு இல்லைங்க. இதெல்லாம் வந்து ஸ்கேல்பர்ஸ் யூஸ் பண்ணிக்க சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்போ ஜீரோ ஹீரோ ட்ரேட்ல நம்ம செக் பண்ற மாதிரி தான் எப்படி சார் பார்க்கணும்? கீழே நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த வீடியோஸ்ல பார்த்துருந்தேன், எக்ஸ்ஆர்பி வந்து ஜீரோ ஹீரோ ரெடி அப்படின்னு வந்து வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சார். அப்படி வரும்போது நம்ம எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓகேங்க சார், இது வந்து இது ஓகே, நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன பண்றோம் சார், அந்த ப்ரைஸை வந்து நம்ம எடுக்கிறது பெஸ்ட் ப்ரைஸா, ஓகே, அதுக்காக என்ன பண்றோம், இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ஆர்பி பாருங்க, எக்ஸ்ஆர்பி அண்ட் இங்க இருக்கு இல்லைங்களா இந்த விக்ஸ். இப்போ இதை ரெண்டையும் நம்ம கொடுத்துட்டு இப்போ ஃபேஸ்புக் ஷாப் கொடுக்குற இந்த 2 லைன் அப்பியர் ஆகும் கரெக்டுங்களா சார்? இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதா சொல்லுங்க பாருங்க, இந்த எக்ஸ்ஆர்பிங்கிறது ஸ்ட்ராண்டில் லோ ஸ்ட்ராண்டில் ஹை. இப்போ ஜீரோ கிட்ட இருக்கிறது என்ன அர்த்தம் சார், ஸ்ட்ராண்டில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சீப்பர் பிரைஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து 100% அர்த்தங்க, ஸ்ட்ராடில் எக்ஸ்ட்ரீம் ஹை பிரைஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிரைஸ் எடுக்கிறீங்க, இப்போ இங்க 100 போய் எடுத்தீங்கன்னு என்ன அர்த்தங்க, நாமினலா இப்ப எடுக்கிற விலையை விட, அதை கம்மியான விலையை விட கொஞ்சம் அதிகமா எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஜீரோ கிட்ட இருந்தப்ப எடுத்தீங்கன்னா
கொஞ்சம் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சார். ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஹீரோ ஜீரோ ட்ரேட் அப்படிங்கிறதுங்க சார், இப்போ வந்து பையர் செல்லர் என்ன பண்றாங்க, அங்க உள்ள இருக்காங்க. ஸ்டாடல் செல்லர் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரைஸ் நாகுது 2 சைடும் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வருது. புரியுதுங்களா? இப்போ இந்த விக்ஸ் 0 ஆயிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தங்க? செல்லர் மட்டும்தான் உள்ள இருக்காங்க. என்ன விக்ஸ் 0 என்ன அர்த்தம் சார்? அதாவது வந்து இந்த பஸ் போயிட்டே இருக்கு. அந்த பஸ்ஸை ஹால் பண்ணான்னு என்ன அர்த்தம்? வண்டியே ஸ்டாப் ஆகுது. அப்ப மார்க்கெட் இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் மொமெண்டத்தை யாரால ஸ்டாப் பண்ண முடியுங்க? பையர் இருந்தா நமக்கு வந்து வாலட்டலா இருக்கும். கரெக்ட்டுங்களா? செல்லர் இருந்தா தான் ஸ்டாப் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போங்க இப்ப இந்த பிரைஸ் ரூ. 100 இருந்துங்க 2 சைடு செல் பண்ணி வந்துட்டு இருந்தா உங்களுக்கு பை பண்ணா தானே மேல போகுங்க. அவங்க செல் பண்ண பிரைஸ் இறங்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும்? அந்த செல்லர் செல் பண்ண மார்க்கெட்ல மூவ்மெண்டே இருக்காதுங்க. இதுதான் அந்த விக்ஸ் சொல்லுது. விக்ஸ் 0 ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தங்க? உள்ள செல்லர் மட்டும்தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே சார். சார் இப்போ விக்ஸ் மேக்ஸிமம் 0 நோக்கி போகுதுன்னா நம்ம வந்து பை சைடு வந்து போத் சைடு போகக்கூடாது. கரெக்டுங்களா சார்? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விக்ஸ் 0 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சார். அப்ப என்ன சொல்லுதுங்க? உள்ள செல்லர் மட்டும்தான் இருக்காங்க, பையர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதை ஆஃப்செட் பண்றதுக்கு வந்து மார்க்கெட் மேக்கர் அப்படிங்கிற வருவாங்க உள்ள. இந்த மார்க்கெட் மேக்கர் என்ன பண்ணுவாங்க? அப்படியே என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டை ஒரு ரிவர்ஸ் ஒரு ஷார்ட் ஸ்பைக் வரும் மேல. அதை தான் ஹீரோ ஜீரோ ட்ரேட். சரிங்களா சார்? இப்போ நம்ம என்ன பண்றோம்? 2 கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதை வந்து காமா பிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் கிரீக்ல என்ன இருக்கு சார்? நம்ம வந்து டெல்டா, காமா, தீட்டா, வேகா, ரோ இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த விக்ஸ் வந்து 0 ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக் என்ன நடக்குதுங்க? வேகா வந்து லோ ஆயிருது. வேகா அங்க வந்து அங்க உள்ள வால்ட்ரேட்லயே இல்ல. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப வேகா 0. இப்போ எக்ஸ்ஆர்பியும் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ஆர்பி தான் காமா. சரிங்களா சார்? இந்த காமா என்ன ஆகும்னா பைக் முறுக்குற மாதிரி மேல டாப் பாட்டம் போயிட்டே இருக்கும். அதுதான் இங்க இருக்கிற எக்ஸ்ஆர்பி. இந்த ரெண்டுமே 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க? காமாவும் 0 ஆயிருச்சு, வேகாவும் 0 ஆயிருச்சு. அப்போ அங்க உள்ள செல்லர் மட்டும் தான் இருக்கான்னு அர்த்தம். அப்போ ஆப்போசிட் மொமெண்டம் பண்ணியாகணும் அந்த இடத்துல. புரியுது? இப்ப இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல லோ வந்துச்சுங்களா ரெண்டுமே? என்ன ஆகுது? ஸ்பைக் இருக்கு. இப்ப இந்த இடத்துல லோ வருதுங்களா? திரும்ப ஸ்பைக். பாருங்க. இப்ப நீங்க ஜூம் அவுட் பண்ற மாதிரி. இப்ப காலையில இந்த விக்ஸ் தெரியுதுங்களா சார்? காலையில இந்த விக்ஸ் டாப்ல இருக்குது. 17 இருக்குது விக்ஸ். விக்ஸ் அப்படியே கம்மியாக என்ன ஆகுதுன்னா 5, 4, 3, 2, 1 வருது. அப்ப என்ன அர்த்தம்? ரிலேட்டிவா நீங்க பாருங்க. காலையில இந்த விக்ஸை விட இப்ப அது கம்மியா இருக்கு. அப்ப இந்த விக்ஸை யாரு கம்மி பண்ணியிருக்க முடியும்? செல்லர் தான் பண்ணியிருக்க முடியும். செல்லர் செல் பண்ணதுனால தான் கம்மியாகுது. சார் இப்போ எக்ஸ்ஆர்பியும் கால் ஆப்ஷன் என்ன ரேட் இருக்கு சார்? கால் ஆப்ஷன் இப்ப கால் ஆப்ஷன் பாத்தீங்களா? எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? கால் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே. என்ன ரேட் போச்சுங்க சார் கடைசியா? 110 சார். ஓகே. புரியுதுங்களா சார்? இப்ப 68 எங்க இருக்குது? 118 எங்க இருக்குங்க? புரியுதுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருச்சுங்களா? டபுள் ஆயிருச்சு. 68ல இருந்து டபுள் ஆயிருச்சு. அதுக்காக தான் என்ன சொல்றாங்க? எம்எஸ்சி செக் பண்ணுங்க, எஸ்டிஆர் பாருங்க. ஏன்னா இதுல தெளிவா என்ன சொல்லுதுங்க? கால் சைடுல தான் இருக்கான்னு சொல்லிடுச்சு. அப்ப கால் சைடு தான் மொமெண்டம் ஆகுதுங்க. புரியுதுங்களா சார்? இப்ப நமக்கு என்ன தேவை? அங்கிருந்து மொமெண்டம் ஆச்சு. அங்க ஒரு 10% வெளியே வந்துருங்க. சரிங்களா? ஒரு ட்ரேட் ஷார்ப்பா. ஏன்னா கடைசி இது வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க? அந்த லாஸ்ட் பிஓசி 122. கரெக்ட்டுங்களா? அப்ப 122 கிட்ட வந்துட்டாங்க பாருங்க சொல்லாங்க. புரியுதுங்களா சார்? அப்படியே 68 அங்க பிஓசி ஷிஃப்ட் ஆகுது. 68ல இருந்து என்ன ஆகுது? 122 கிட்ட வந்துட்டு 118க்கு வந்துட்டு ஃபால் ஆகுது. புரியுதுங்களா? அப்ப 122க்கு வர்றாங்க பாத்தீங்களா? அப்ப வந்து எவ்வளவு பிரைஸ் நமக்கு ஸ்விங் ஆகுதுங்க. அப்ப இது வந்து எப்படி தெரியுதுங்க சார்? எம்எஸ்சி, எஸ்டிஆர். எம்எஸ்வி கால் சைடுல தான் இருக்கு. எஸ்டிஆர் கால் சைடுல இருந்தா எப்படி நமக்கு என்ன மொமெண்டம் வருங்க? நம்ம கால் சைடு தான் மொமெண்டம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே கால் சைடு கொண்டு வந்துருங்க. எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ வந்து என்ன பண்ணுங்க? அங்க என்ட்ரி பண்றீங்க. எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி வருது? ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ்டிஆர் கிராஸ் ஆஃப் ஆகறதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப ஆர்டர் பபிள் ரிமூவ் பண்ணிடுங்க. பிஎன்டி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே. எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருது? ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகிறப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க அங்க சப்போஸ் எடுக்கலைன்னா அடுத்து எங்க வரும் நமக்கு? நமக்கு பிஓசி. எங்கெல்லாம் பிஓசி நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குதோ அங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ வரக்கூடிய ஆர்டர் பபிள்லையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோங்க? இந்த மாதிரி 2 லைன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? நம்ம ஒரு லைன் இல்லாம எத்தனை லைன் இருக்கு? வந்து 2 லைன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அழகா கட் பண்ணி மேல போறப்ப என்ட்ரி பண்ணிட்டு, ஏன்னா ஸ்டாப் லாஸ் எல்லா ட்ரேடுக்குமே இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்றீங்க? எங்க இப்ப இந்த இடத்துல இந்த பபிள் என்ட்ரி பண்ணிருந்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் கேண்டல் தான் நமக்கு அங்க வந்து எஸ்எல்லாவே இருக்கு. ஓகேங்களா? அப்ப ரீசன்ட் கேண்டல் லோ வச்சுட்டு அங்க இருந்து 5% டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். சரிங்க. நீங்க இப்ப நீங்க வந்து எந்த சைடு நமக்கு வந்து
நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி சொல்லிடுச்சு இல்லைங்களா, இதுலயே 95% கரெக்டா தான் இருப்போம். இதுவே கால்ஸ் எடுத்திருந்தா என்ன இருக்கும், இன்னதுக்கு 0 ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஆனா இதுவே அதாவது நம்ம வந்து புட் சைடு, அதான் ஆப்போசிட்ல, அதாவது இப்போ எம்எஸ்சி ஆப்போசிட் புட் சைடு, நம்ம புட் சைடு தான் 0 தானே இருக்குங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றோம், நம்ம சரியான திசை, நம்ம கால் சைடு இருக்கிற வரைக்கும் கால் சைடு என்ட்ரி பண்றோம். சரிங்களா? பாருங்க, இப்போ இங்க செல்லர் வர்றாங்க, இந்த இடத்துல அக்ரெசிவா செல்லிங் நடக்குது. எதுங்க, 25,800. இப்போ மணி 3 மணி. இப்போ போய் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்க, அந்த இடத்துல 25,800ல செல்லர் வர்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அங்க பிரீமியம் டீக் ஆகிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்களா, புட் ரைட்டர் ஸ்ட்ராங். இங்க இருந்த ஃபர்ஸ்ட் 3-1க்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கான்ட்ராக்ட் நம்ம செல்லிங்ல இருந்திருக்குது. இப்போ எவ்வளவு லட்சம் கான்ட்ராக்ட்டுங்க, 7 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இது கால் சைட்லயே. இனி போய் பொசிஷன் எடுக்க முடியுமா நம்ம போய்ங்க? இப்போ எடுக்க கூடாது. ஏன்னா இப்போ கால் சைடு இருந்த பையர் எல்லாருமே எக்ஸிட் ஆயாச்சு. 3 மணிங்களே எக்ஸிட் பண்ணிட்டாங்க பையர். ஓகேங்களா? அப்போ வந்து 3, 1, 2 அப்படிங்கல அங்க பையரே ஒருத்தரும் இல்ல. சரிங்களா? இப்போ புட் சைடுல செல் பண்றாங்க அக்ரெசிவா. இப்போ கால் சைடும் செல்லர் வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் கான்ட்ராக்ட், கிட்டத்தட்ட 7 லட்சம் கான்ட்ராக்ட் இப்போ செல்லிங் பண்றாங்க. புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம எம்எஸ்சி எஸ்டிஆர் சைடு போயிட்டோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டா தான் இருப்போம். அந்த சைடு மட்டும் அலைன் ஆகி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? சார் இந்த டெய்லி நம்ம ஒரு ஸ்ட்ரைக்ல தானே சார் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம், ஓப்பனிங் ஸ்ட்ரைக்ல. ஆமா, கரெக்ட்டுங்க சார். அப்போ அந்த டெய்லி நம்ம சார்ட் நீங்க அப்லோட் பண்ணுவீங்களா சார் நம்ம குரூப்ல, வாட்ஸ்அப் சார்ட் பேக்கப்ல? ஆமாங்க சார். அதுல இப்போ பாசிபிள் என்ட்ரிஸ்ன்ற மாதிரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரினா நம்ம எஸ்டிஆர் கிராஸ் ஓவரோ, இல்ல ஓப்பனிங்லயே அலைன் ஆயிருந்ததுன்னா ஓப்பனிங்லயே கால் மேல புட் கீழன்றதுன்னா கால் சைடு எடுக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு ட்ரேடும் ஒரு ரீஎன்ட்ரி ட்ரேடும் இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ்க்கு மட்டும் நீங்க கொஞ்சம் அப்லோட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார், தெரிஞ்சுப்பாங்க. நம்ம அதுக்காக தான் அந்த நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோங்க சார். நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்திருக்கு எல்லாமே தெளிவா தெரியுது இல்லைங்களா? அதுதான் சார், அது கொஞ்சம் ஜூம் பண்ண முடியாதனால அந்த இடத்துல எம்எஸ்வி நம்மளுக்கு பாசிட்டிவா இருந்திருக்கா, அதுக்கப்புறம் மிக்ஸ்டப் ஆயிருக்கான்னு நம்மளால ஹிஸ்டரி தெரியல இல்லை சார். அதனால இந்த இடத்துல இப்படி இருந்ததுன்ற மாதிரி நீங்க ஒரு இது மாதிரி சும்மா 10 டேஸ்க்கு போட்டீங்கன்னா போதும் சார், ஒரு ஐடியா கிடைச்சுக்கும். ஷூர். எஸ் சார், எஸ். ரிக்வெஸ்ட். ஷூர் சார், நம்ம கன்சிடர் பண்ணி, ஏன்னா இப்போ இது நம்ம இந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அப்புறம் அப்டேட் பண்ணிடலாம். ஷியோர் சார், ஷியோர், அவசரம் இல்லை சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, வேற ஏதாவது டவுட்னா கேட்கலாம். இல்லை மீண்டும் மற்ற விஷயத்துல சந்திக்கிறேன். இன்னைக்கு தான் ஒன் லாங், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போயிட்டு இருக்க மாட்டேங்குது செஷன். ஓகே, பாத்தீங்களா, 24 லட்சம் கான்ட்ராக்ட் கால் ஆப்ஷன்ல செல் பண்றாங்க. இந்த பவர் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுனாங்க, இப்போ எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் அவங்க செல் பை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல தெளிவா சொல்லுது. புரியுதுங்களா? இப்போ இந்த கால் சேல 24 லட்சம் கான்ட்ராக்ட், இங்க புட் சேல 72 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லர்ஸ். ரெண்டு சைடுமே செல்லர் தான் இருக்காங்க. அது கால் சைடும் செல்லர் இருக்காங்க, புட் சைடு செல்லர் இருக்காங்க. சார் இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி புட்டோட பிஓசி வந்து 5ல இருந்தது. சரிங்க சார். அப்போ வந்து பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபாய் நியர்ல இருந்துட்டு இப்போ 16 ருபீஸ்ல இருக்கான். வந்துட்டு வாலட்டைலா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு என்ட்ரி எடுக்கலாமா சார்? நம்ம தான் ஆரம்பத்திலே சொன்னாங்க சார். இப்போ இந்த புட் பிஓசி வந்து ஷிஃப்ட் ஆச்சுங்க 5 ரூபாய் இல்லைங்க. 5 ரூபாய்க்கு மேல ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வர்றப்ப எடுத்துட்டுங்க. இந்த 5 ரூபாய் எஸ்எல்ஆ வச்சிருந்தீங்கன்னா இப்போ அங்கிருந்து எவ்வளவு, கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு மேல மூவ்மெண்ட் ஆகுது இல்லைங்க? ஆமாங்க சார். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ண, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், அங்க வர்றப்போ அங்க என்ட்ரி பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குயிக் ஸ்கேல்பிங் தாங்க சார். நீங்க எக்ஸிட் எடுக்க மாட்டீங்கன்னா என்ன ஆகும், அது திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருங்க. புரியுது சார். அப்புறம் ஏன் இறங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கதான் ஸ்ட்ரென்த் இல்லைங்களா சார். இதுவே நமக்கு புட் சைடு இருந்திருந்தா அந்த 5 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு 50 ரூபா 100 ரூபா மொமெண்டம் ஆயிருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, புட் சைடு காலையில இருந்தே செல்லர்ஸ் இருக்காங்க. தெரியுதுங்களா சார்? எம்எஸ்வில தெரியுது, இங்க இருக்கக்கூடிய வந்து பவர் ஹிஸ்டரியிலும் தெரியுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தடவை மேல போனா அங்கிருந்து ஃபால் தான், மேல போனா ஃபால். ஆனா என்ன ஆகும், இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆச்சு, அங்கிருந்து அது அந்த பிரைஸுக்கு மேல வந்தா மொமெண்டம் இருக்கும் கண்டிப்பா. புரியுதுங்களா சார்? ஓகே சார். இப்போ நீங்க சொன்னதுலயே 2 சினாரியோ இப்பயே நடந்தது. கால் ஆப்ஷன்ல ஒன்னு சொல்லியிருந்தீங்க. 68ல இருக்கும்போது பிரீமியம் வந்து 112 வரைக்கும் போயிருந்தது.
ஆமா தேங்க்யூ. அதேதான். எஸ் சார். அந்த பிஓசி ஷிஃப்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எஸ்டிஆரோட சேர்ந்து எம்எஸ்சி சேர்ந்து வந்தா பவரா இருக்குங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல நமக்கு அந்த பிரீமியம் வந்து அந்த இடத்துல மொமெண்டம் இருக்கும். ஆனா நீங்க எக்ஸிட் பண்ணீங்கன்னா எரோட் ஆக ஆரம்பிச்சு திரும்ப அதே பிரைஸுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே சார். சார் இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத மட்டும் இண்டிகேட் பண்றது எது டக்குன்னு தெரிய மாட்டேங்குது சார். இது மட்டும் ஏதாவது இங்க கொஞ்சம் ஒரு சவுண்ட் அலர்ட் வருங்களா சார்? இந்த இடத்துல ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி வந்துங்க. இங்க ஒரு சவுண்ட் வந்து சவுண்ட் நீங்க சவுண்ட் எனேபிள் பண்ணீங்கன்னா அந்த அலர்ட் வருங்க சார். சரிங்க சார். ஓகே தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இப்ப இந்த 20 ரூபா ஷிஃப்ட் ஆச்சு பாத்தீங்களா கால் சைடுல. அப்ப 20 எடுத்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? அங்கிருந்து அங்கிருந்து பாருங்க இப்போ வந்து 31 ரூபா கிட்ட வந்திருக்குது. இப்போ வந்து 31ல பாத்தீங்கன்னா மேல டாப் சைடுல அங்க ஷிஃப்ட் ஆகுது. இப்போ வந்து மார்க்கெட் ரெண்டு சைடு வாலட்டில் தான். ஆனா என்ன ஆகுதுங்க, இந்த பிஓசியில எந்த பாயிண்ட்ல அந்த மேக்ஸிமம் செல் பை நடந்திருக்கு நமக்கு தெரியுது. இப்போ அதுக்கு மேல பை பண்ணிட்டு அதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறீங்க. அப்ப என்ன நம்ம ரிஸ்க் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். இப்ப எடுக்கலாம், இப்ப எடுக்க முடியாது. ஏன்னா 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய்னா இன்னொருத்தவங்க அங்க பையர் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. நம்ம செல்லரை ட்ராப் பண்ணணும். செல்லரை ட்ராப் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணா தான் இது என்ன ஆகுங்க, அங்க இருக்க ஷார்ட் கவரிங் ரேலி கிடைக்கும். இதெல்லாம் ஆப்போசிட்ல ட்ரேட் பண்றோம். அதாவது நார்மலான ட்ரேடிங் விட்டு என்ன பண்றோங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேல்பர்ஸுக்கும் அக்ரெசிவா ட்ரேட் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நார்மல் ட்ரேடிங் வந்து எம்எஸ்சி எஸ்டிஆர் மட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நீங்க அக்ரெசிவா ஸ்கேல்பிங் பண்றீங்க, இல்ல நீங்க பிஓசி பாக்குறீங்க, அடுத்து இந்த பவர்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பாக்குறீங்கன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரேடிங் வைஸ் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. இப்ப நான் மீண்டும் மற்ற விஷயத்துல சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார்.